நம் நின்றோடமா நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 26ஆம் வசனம், அதே போல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், அதே போல கொலேசையர் 3வது அதிகாரம் 1 - 4 வரை வசனங்கள், 3 வசனங்களை கூட வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 - 21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார், மறுரூபப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. லாஸ்ட் வீக் நம்ம கூடாரத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா, சரீரங்களை குறிச்சு பார்த்தோம். தியாஃபினியை குறிச்சு நீங்க செய்தி கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், நான் போட்டிருந்தேன், குரூப்ல போட்டிருந்தேன். அந்த காரியத்தை குறிச்சு முக்கியமா பார்க்கணும். ஏன்னா மறுரூபப்படுத்துதல், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த சரீரத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியாம இருந்தா எந்த சரீரத்துக்கு போவன்றது தெரியாது. இனி வெளிப்பட நமக்காக காத்து கொண்டிருக்கிற சரீரத்தை குறிச்சு வெளிப்பாடு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு மனிதன் என்னத்தை பேசுவன்றதை ஃபர்ஸ்ட் அவன் அறிஞ்சிருக்கணும்ன்ற. நம்ம எல்லாம் ஒரு ஸ்தாபன அனுபவத்துல, ஒரு குழந்தை மைண்ட் செட்ல அப்படியே நம்ம உருவப்பட்டுருவோம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல்ல இல்ல. இது எல்லாமே முத்திரையின் கீழே ரகசியமா வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார், மேலும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன்ற இல்லைங்களா. அதே போலதான் தீர்க்கதரிசியும் ஐயா முடிவின் அடையாளத்துல சொல்லும் போது, முடிவின் அடையாளம் என்ற செய்தியில சொல்லும் போது, இது ஒரு ரகசியம், முத்திரையில் கீழாய் வெளிப்பட இருக்கிற ரகசியத்துல ஒரு ரகசியம் தான் சரீர மறுரூபப்படுத்தலின் ரகசியம். அந்த சரீர மறுரூபப்படுத்தல நான் சொன்ன உங்களுக்கு 3 வகையான சரீரங்களை தீர்க்கதரிசி டிவைட் பண்றார். ஒன்று மாம்ச ரீதியான சரீரம், 2வது தியாஃபினி ஆவிக்குரிய சரீரம், செலஸ்டியல் பாடின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு குளோரிஃபைடு பாடி, மறுரூபப்படுத்தலின் சரீரம். இது ஒரு ஸ்ட்ரெச்சா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க அதுக்கான வசனம் இருக்குது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் அப்படின்னா வேற எங்கேயோ கிடையாது, காணக்கூடாத உலகம்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா. காணக்கூடாத உலகத்துல இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு ஏற்ற காணக்கூடாத மனுஷன் தான் அந்த சரீரமா இருக்குது. நம்ம அந்த காரியத்தை குறிச்சு பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அடுத்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்பொழுது புரியுதுங்களா. பிரியமானவர்களே அப்படின்னா என் பிள்ளைகளேன்னு சொல்லி 1 யோவான்ல யோவான் எழுதுறாரு, என் பிள்ளைகளே அப்படின்ற. யார் பிள்ளைகள்னா மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் உள்ளவர்கள் தான் பிள்ளைகள். ரத்தத்தினால் பிறந்தவர்கள் தான் பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்களுக்காக சொல்லப்படுது. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எதுபடி? ஆவியில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த சரீரம் மாம்சத்துக்குரியதா இருக்குது, பாவத்துக்குரியதா இருக்குது. முதலாம் ஆதாமினால கொடுக்கப்பட்டது அந்த சரீரம். இதுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன், அந்த ஆத்மா பரிசுத்தாவினால் முத்தரிக்கப்பட்டு படுமாயின் அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, இன்னும் வெளிப்படல இல்லைங்களா. ஆனா முத்திரையில தேவன் அந்த காரியத்தை நமக்கு என்ன பண்ணிருக்காரு, தீர்க்கதரிசி 2 ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்திருக்கிறார். ஒண்ணு பாதாளத்துக்கு, அப்படின்னா மரித்தவர்கள் இழக்கப்பட்டவருடைய ஸ்தலத்துக்கும் தீர்க்கதரிசி போனாரா இல்லையா. 14 வயசுல இழக்கப்பட்டவருடைய இடத்துக்கு போனார். அதே போல 60வது வருஷத்துல, ஏறக்குறைய தீர்க்கதரிசியுடைய 51ஆம் வருஷத்துல அவர் எங்க போனாரு, காலத்துறைக்கு அப்பால இருக்கிற அன்பானவர்கள் இடத்துக்கு போனார். 2 இடத்தையும் அவர் பார்த்திருக்கிறேன்றார் கர்த்தருடைய கிருபையினால. அப்போ இருக்க போகிற சரீரத்தை குறிச்சு வெளிப்பாட கூட இங்க சொல்லி இருக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா. பவுல் காலத்துல அது வெளிப்படுத்தப்படல, ஆனா நம்ம சொல்லலாம் இனி எவ்விதமா வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, இவ்விதமா வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். தீர்க்கதரிசி கூட காலத்துறைக்கு அப்பால் போகும்போது நான் யாரை பார்க்கணும்னு சொன்னாரு, இயேசுவை பார்க்கணும்னு சொல்லும்போது இன்னும் அவர் கொஞ்சம் உயரத்துல இருக்கிறார், மீன்ஸ் 7th டைமென்ஷன்ல இருக்கிறாருன்னு சொல்லி. தீர்க்கதரிசி எந்த டைமென்ஷனுக்கு போனாரு, 6th டைமென்ஷன், 6வது பரிமாணத்துக்கு போனாரு. அப்போ அங்கதான் தன் அன்பானவர்களை ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களை பார்த்தார் இல்லைங்களா. அப்ப அவர் வெளிப்படும் போது அப்படின்னு சொன்னா, மறுரூபப்படும் போது, எடுத்துக்கொள்ளப்படுதல் நேரம் வரும்போது, நம்ம டைமென்ஷனல் சேஞ்ச் ஆகும் போது அவரை பார்ப்போம். ஆமென். பாருங்க, ஒப்பா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். நம்ம ரூபப்படுவேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நான் அவர் எப்படி இருந்தாரோ, ஆவி ஆத்மா சரத்தை எப்படி பாதுகாத்தாரோ, ரத்தத்தினால பரிசுத்தாவில பாதுகாத்தாரோ, அது மாதிரி குறை இல்லாம பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை தன் ரத்தத்தினால பரிசுத்தம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 4 வரை.
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவோடு கூட நம்ம எழுந்திருக்கிறோம். எப்ப எழுந்தணும்? கிறிஸ்துவோட சரீரத்தோட நம்ம பாகமா இருந்தோம். அவர் எழும்போது மரித்து அடக்கம் பண்ணப்படுவதே மனவாட்டி ஆனவள் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டால். நமக்கு நியாய தீர்ப்பு இல்ல, திருப்பதி சொல்லியிருக்கிற செய்தி சொல்லுது. அவரோடு கூட நம்ம நியாய தீர்க்கப்பட்டோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், அவரோடு கூட எழுந்தோம். இல்லையா? மணவாளனுடைய சரத்தோட மனவாட்டியும் பாகமா இருந்தா. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய ஆவியின் ஒரு பாகம் தான் பெந்தகோஸ்தால ஊற்றப்பட்டுச்சு, மறுபாகம் தான் சரீரமா சிங்காசனத்துல இருக்குது. ஆமே, பாருங்க, அதான் சொல்லப்படுது. எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அந்த மேலான விஷயம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லப்படுது? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரா இல்லைங்களா? அந்த டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம புரிஞ்சுக்கல. எப்படி புரிஞ்சுக்கிறோம்? தேவனுடைய வலது பாரிசமா கிறிஸ்து இருக்கிறார் மீன்ஸ் தேவனுடைய வலதுக்கரமா கிறிஸ்து இருக்கிறார் மீன்ஸ் தேவனுடைய செய்யறதுக்கு தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, நித்திய சிந்தை என்ன செய்யணும்னு நினைக்குதோ அது எல்லாமுமா வார்த்தை இருக்குது. அதுதான் தேவனுடைய வலது பாரிசம். உங்களுடைய வலதுக்கரம் தான் உங்களோட சரத்தின் எல்லா செயல்பாடுகளுக்கும் உதவுகிறதா இருக்குது. அப்படி தேவனுடைய நித்திய ஆவியாகிய தேவன் தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாவற்றுக்குமானதான் தன்னுடைய சிந்தையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை வைத்திருக்கிறார். அதுதான் அவரோட வலது பாரிசம். அந்த வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். அந்த மேலானது என்னன்றதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கான தியாஃபினியும் அதிகாரமும். ஆமென். பாருங்க, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் எங்க இருக்குதான்? கிறிஸ்து உள்ள தேவனுள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, ஜீவனை குறிச்சு சர்வ ஜீவனை சொல்ல, இந்த ஆத்மாவுக்குள்ள நித்திய ஜீவனை சொல்றாரு. அது கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அதான் மகிமையின் சரீரம், மகிமையில் வெளிப்படுதல். கிறிஸ்து மகிமையில வெளிப்பட்டாரா இல்லையா? முதலாம் வருகையில வெளிப்பட்டாரா இல்லையா? அவர் மகிமை அடைந்தாரா இல்லையா? அதை குறிச்சு நம்ம பார்த்தோம். விசுவாசிக்கிறீங்களா? இது எல்லா காரியத்தை குறிச்சு நீங்க பார்க்க போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற பரிசுத்தாவி இது எல்லாத்துக்குமான காரியங்களை காணும்படிக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துக்கும்படியாய் நான் கர்த்தரை ஜெபிக்கிறேன். எல்லா தலைகளை தாழ்த்தலாம். கிருபை நேர்ந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து நாளை காண செய்தீர். மீன் ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கான பாகத்தை நாங்கள் பேசுகிறோம் ஐயா. எங்களுக்குரிய பாகம் எங்களுடைய தியாஃபினியா இருக்குது. என்னுடைய சரீரம் அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது மகிமை அடைந்த நிலைக்குள்ள நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. அந்த ரகசியங்களை இந்த நாள்ல இருக்கிற செய்தியினூட எங்களோட பேசின தயவுகளுக்காய் இரக்கத்துக்காய் கூட நன்றி ராஜா. அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு கண்ணோக்கி பாருங்க ராஜா. இது கழுகின் ஆகாரமா இருக்குது. கழுகுகள் மாத்திரமே இந்த காரியத்தை புசிக்க உள்ளது. ஏன்னா ரத்தத்தோடு கூட இருக்கிற பாகமா இருக்குது. ரத்தத்துக்குள்ள ஜீவன் ஆகிய பாகம் இருக்குது. அப்பா, எங்களுடைய ஜீவன் ஆகிய கிறிஸ்து நீரா இருக்கிறீர். இந்த நாள்ல பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்திருக்கிறீர். எங்களுக்கான அந்த தியாஃபினி ஒருவேளை இங்கே கூட இருக்கலாம். நாங்க அதுக்குள்ள பிரவேசிக்க எதுவான செய்தியை கொடுத்திருக்கிறீர். அப்பா, அதுக்காய் கூட நன்றி. அந்த முத்திரைகள் எங்களுக்கு திறந்திருக்கிறது. அப்பா, முத்திரையில் பிள்ளைகளா நாங்கள் இருக்கிறோம், முத்திரையின் ஜனங்களா இருக்கிறோம். இதனால எங்களுக்குள்ளாய் கர்த்தாவே நீர் வந்து வெளிப்படுங்க. அந்த 7வது முத்திரையில இருக்கிற அந்த 2வது பாகமாய் நாங்கள் வெளிப்பட கிருபையை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. அசதிகள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. அவிசுவாசத்தின் தன்மைகளை எடுத்து போடுங்க. முழு பரலோகம் இங்க இறங்கி வெளிப்படட்டும் ஐயா. எங்களை இந்த தலைமைட்டுமா தாழ்த்துக்கிறோம். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாங்கள் நாடாதபடிக்கு, இந்த பூமிக்குரிய காரியங்களை நாடாதபடிக்கு, மேன்மையான தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை நாடும்படிக்கான தன்மைகளை கூட்டி கொடுங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஸ்தானங்களை எடுத்துக்கொண்டு பேசுங்க. மனுஷ ஞானங்கள் அற்று போட்டும், பலவீனங்கள் மறைந்து போகட்டும். நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம், அங்கிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தியாஃபில இருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களோட கூட பேசிட்டு முன்னாடி எடுத்துக்கொண்டு போலான்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம இதை குறிச்சு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? சரீரங்களை குறிச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? சரீரங்கள், நம்ம இருக்கிற சரீரம் என்ன, பொதுவா சரீரம் சொன்னா என்னன்னு சொல்லி நான் சொன்னோம் இல்லைங்களா? சரீரம்னா என்னங்க அர்த்தம்? ஒரு கூடாரன்னு சொன்னேன், கண்டெய்னர் இல்லைங்களா? கண்டெய்னர் ஆஃப் த ஸ்பிரிட், அவருடைய ஜீவனுடைய லைஃபுடைய கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? சரீரத்தை எவ்வளவு வகையா பூமியில நான் பிரிச்சு காட்டினேன். ஒண்ணு மூவபிள் திங்ஸை குறிச்சு காட்டினேன் இல்லைங்களா? அதாவது மிருக ஜீவன்கள்ல இருந்து மனுஷன் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு பாகம். அதுக்கப்புறம் என்னவா இருக்குது? அடுத்தது
தாவரங்கள் பிளான்ட்ஸ் இல்லைங்களா, அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற விஷயங்கள்லாம் குடிச்சு நான் காட்டினேன், அது சரீரமா இருக்குதுன்னு சொல்லி காட்டினேன் இல்லைங்களா. அதுக்கு தேவன் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார், அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை வெளிப்படுத்தும்படிக்கு அந்த சரீரத்தை தேவன் கொடுத்தார் இல்லைங்களா. அதே போல பூமியில இருக்கிற ஒரு மிருக ஜீவன்கள் இருக்குது. அதே தொடர்ந்து மனுஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவனுக்கு ஆத்மாவை கொடுத்தார், சோல் கொடுத்தார். சோல் மீன்ஸ், சோல்னா என்னங்க, the attribute of spirit தான் soul, attribute of spirit, ஆவியுடைய தன்மையே ஆத்மான்னு சொல்லப்படுது இல்லைங்களா. அது ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅದು ಒಂದು ಮಾತ್ರ ಅಷ್ಟು ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿದೆ. ತಮಿಳಲ್ಲಿ ಆತ್ಮ ಅನ್ನೋದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆವಿ ಅಂತಾರೆ, ಪ್ರಾಣ ಅಂತೀವಿ, ಡಿಫ್ರೆಂಟ್. ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿದೆ. ನಾನು ಅದು ಕರೆಕ್டா சொல்லிடுறேன். நான் போன வாரம் அந்த விஷயத்த சொல்ல, நீங்க கவனிக்கிறத சொல்லுங்க. இப்ப தமிழ்ல வந்து ஆவி ஆத்மா சரீரம்ன்றோம், இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், இங்கிலீஷ்ல பாடி சோல் ஸ்பிரிட்ன்றோம். இதே கன்னடத்துல வரும்போது, கன்னடத்துல தெலுங்குல ஒரே மாதிரி வரும், பிராணா ஆத்மா ஷரீரா. இந்த ஆத்மான்றத நம்ம ஆவின்றோம் இல்லைங்களா. பிராணன்றதுதான் இந்த ஆத்மா, நம்ம சொல்ற ஆத்மா சோல்ன்றது. நான் சரியா வந்து இங்கிலீஷ்ல தமிழோட கூட நான் பொருத்தி சொல்றேன், கன்னடத்துல இங்கிலீஷும் கன்னடாவுக்கும் நான் பொருத்தி சொல்லிடுறேன், நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்களா. பிராணா அப்படின்றதுதான் சோல் கன்னடால, ஆத்மான்றதுதான் ஆவி, சரீரம் அப்படின்றது பாடி இல்லைங்களா, சரீரம். இந்த பாடின்றதை குறிச்சு சொல்லப்படுது. நான் இது பேசும்போது நீங்க மீன் பண்ணிக்கோங்க, நான் எதை குறிச்சு பேசுறத மீன் பண்ணிக்கோங்க. தமிழ்ல நான் பேசும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த முன்னாடியே சொல்றேன். சரி, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த அந்த விஷயங்களோட கூட ஒரு சின்ன ரீகால் மட்டும் பார்த்துட்டு நான் சீக்கிரமா எடுத்துட்டு போலாம் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருக்குது? பிரயோஜனமா இருக்கும் சகோதர சகோதரி, நிச்சயமா. ஏன்னா வந்து பூமிக்குரிய காரியங்களை நாடுகளுக்கு பிரயோஜனமா இருக்காது. வார்த்தையை நேசிக்கிற, இன்னும் அதிகமா வார்த்தைக்குள்ள போகணும்னு நினைக்கிற நபர்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப மெட்டீரியலான பிரீச்சிங், மெட்டீரியல் பாகங்கள். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்து ஏதோ வந்து இது வந்து பாடி சயின்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அப்படி கிடையாது. ரொம்ப டெப்தான விஷயங்கள், அநேக செய்திகள்ல பேசின காரியத்தை தீர்க்கதரிசியுடைய செய்தியின் கீழே கொண்டு வந்து நம்ம இங்க பேசுறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிட்டு தேவன் மேல கிருபையா இருந்தா. சரி, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த அந்த காரியங்கள் என்ன பார்த்தோம்? சரீரத்தை குறிச்சு பார்த்தோம். 3 வகையான சரீரங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். முதல் சரீரம் தான் இந்த மண்ணான சரீரம். 2வது சரீரம் தியாஃபினி, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி அந்த காரியத்தை நான் யூடியூப்ல போட்டிருக்கிறேன், பட் அது ரீகால் உங்களுக்கு, நீங்க அது காரியத்துக்கு வரலன்றதுனால அதை ரீகால் பண்றேன். 3வது மகிமையின் சரீரம், குளோரிஃபைடு பாடி. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த மண்ணான சரீரம், பூமிக்குரிய ஃபிளஷ் பாடி. செகண்ட் ஒன் இல்லைங்களா, ஸ்பிரிட் பாடி, அதாவது ஆவிக்குரிய சரீரம் அல்லது தியாஃபனி. 3வது குளோரிஃபைடு பாடி, மகிமையின் சரீரம் இல்லைங்களா. அப்ப போன வாரம் முழுசா நம்ம என்ன பார்த்தோம்? மண்ணான சரீரத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா. தியாஃபினி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், 2வது பார்ட்டா நம்ம அந்த காரியத்துல பேசியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதை நான் ரீகால் பண்ண போறேன். 3வது மகிமையின் சரீரத்தை குறிச்சு நம்ம பேசலாம் இல்லைங்களா. இது எல்லாமே ஒரு லெசன் மாதிரி இருக்கும், ஒரு ஃபுல் பைபிள் ஸ்டடி. இது பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். நீங்க கூர்ந்து ஒரு காரியத்தை கவனிச்சீங்களா மட்டும்தான் புரியும். நீங்க ஒரு செய்தியிலும் தீர்க்கதரிசி ஒரு ரெவலேஷன் ஏற்ற விதத்துல பேசியிருப்பார். இது எல்லாத்தையும் இணைத்து இங்க நம்ம தேவன் கர்த்தர் கிருபையில இந்த நாள்ல தேவன் கொடுத்திருக்கிறார் நமக்கு இல்லைங்களா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, முதல் சரீரம் மண்ணான சரீரத்தை குறிச்சு சொன்னேன். மண்ணான சரீரத்துக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் சொன்ன, பூமிக்குரிய எலமெண்ட்ஸ். கன்னடத்துல என்ன எழுத்துறாதுன்னு ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. தமிழ்ல வந்து தனிமங்கள்ன்றோம், மூலக்கூறுகள் தனிமங்கள் சொல்லலாம் இல்லைங்களா. ಕನ್ನಡದಲ್ಲೇ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಎಲಿಮೆಂಟ್ಸ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಕಣಗಳು ಅಲ್ಲ, ಕಣಗಳು தான் மூலக்கூறு இல்லைங்களா. அந்த தமிழ் எலிமெண்ட்ஸ்ன்றது என்னன்னு பாருங்க. ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட் இல்லைங்களா. அந்த மாதிரி பூமியில இருக்கிற அநேக கார்பன் ஒரு எலிமெண்ட், அயோடின் ஒரு எலிமெண்ட், இதெல்லாம் ஒரு எலிமெண்ட்ஸா இருக்குது. இதனாலதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துடைய தொடக்கம் எதுவான்னு சொன்ன ஆட்டம் அணு இல்லைங்களா. பரமாணுன்னு சொல்றல அணு, அந்த அணு விதமா ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அதுல வந்து அந்த இயல் உலகத்துல, இயல்னா என்னங்க, இந்த காணக்கூடிய இயல்பியல், இயல்பியல்ன்ற வார்த்தையில வந்துச்சு. இயல் உலகத்துல இருக்கிற பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதனால உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ சிருஷ்டிகர் 2 டைமென்ஷன் உண்டாக்கப்பட்டுச்சு. நான் வந்து தியாஃபினி செய்தியில பேசியிருக்கேன், நீங்க போய் பாருங்க, அதுல அநேக விஷயங்கள் பேசியிருக்கேன். கிரியேஷன்ன்றது வெறும் காணக்கூடிய உலகம் மட்டும் அல்ல. புரிஞ்சா உங்களுக்கு? கிரியேஷன்ன்றது, படைப்புன்றது வெறும் காணக்கூடிய உலகம் மட்டும் கிடையாது, காணக்கூடாத உலகமும் சிருஷ்டிப்புக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா. எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்கு நமக்கு சொல்லுங்க? என்னென்ன டைமென்ஷன் இருக்கு? லைட் இல்லைங்களா, அப்புறம் டைம், மேட்டர், அதுக்கப்புறம் என்னங்க எலக்ட்ரோ சயின்ஸ் மீன்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லைங்களா. வேவ்ஸ் இதுங்க டைமென்ஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் லைட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ். இது வேவ்ஸ் மூலமா தானே நமக்கு கட்டுப்படுத்தப்படுறோம். இந்த லைட்ன்றது எது மூலமா நமக்கு வருது? டிராவல் ஆகுது
வேவ்ஸ் இல்லைங்களா? இந்த சரி, இந்த ஒளி அலைகள் இங்க இருக்கு இல்லைங்களா? டெலிவிஷன் இருக்கு இல்லையா? டெலிவிஷன், டெலிபோன் இல்லைங்களா? டெலின்றது அந்த வேவ்ஸ் மூலமா வர்ற விஷயம். அதே போல கரண்ட் இருக்கு இல்லையா? கரண்ட் கூட மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது ஒரு வேர்ல்டு. அதனாலதான் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கிற விஷயத்தை இங்க நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? இது ரியல் பிக்சரா? இது ரியல் பிக்சரா? ரியல் பிக்சர் கிடையாது. அங்க இருக்கிறத என்ன பண்ணுது சொன்னா 1Dல வந்து நெகட்டிவ்ல எடுத்து நமக்கு எங்க காட்டுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? இது ரியாலிட்டி கிடையாது. ஒளியுடைய பிரதிபலிப்பு, லைட் உடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது இல்லைங்களா? ஒளியுடைய ரிஃப்ளெக்ஷனை ட்ரேஸ் பண்ணி இங்க இருக்கிற இந்த சாதனம், இது என்ன சொல்லுவாங்க? இது ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட். இது மூலமா நம்ம பாக்குறோம். போன்ல பேசும்போது அங்க ரியலா நம்ம அவர்கிட்ட உட்கார்ந்து நம்ம கேட்கறது கிடையாது. அங்க இருக்கிற வேர்ட்ஸ், வார்த்தைகள் எது மூலமா பரவுது? காற்றுல ஒளி அலைகளா பரவுது. அதை என்ன பண்ணுவாங்க? சக் பண்ணி அதை நமக்கு என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்மிட்டர் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு தராங்க இல்லைங்களா? இதுதான் வந்து 4th டைமென்ஷனா இருக்குது. 5th டைமென்ஷன் என்ன? பாதாளம் இல்லைங்களா? கீழ் உலகம் சொல்லப்படுது. அப்படின்னா இழக்கப்பட்டவர்கள், லாஸ்ட் பீப்புள், இழக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடம், பாவிகளும் பிசாசுகளும் இருக்கிற இடம், அது பாதாளம் சொல்லப்படுது. 6வது 6th டைமென்ஷன் என்ன? பரதேஸ், பாரடைஸ் சொல்லப்படுது. பரிசுத்தவான்கள் இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிற ஸ்தலமா இருக்குது. 7வது என்ன? பரலோகம். இது எல்லாமே தேவனால எதுவுமே ஆட்டம் எதுவுமே இல்லாத போது இந்த 2 உலகங்களும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. காணக்கூடிய காணக்கூடாத உலகங்களும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதை புரிஞ்சுக்கணும். நீங்க சிருஷ்டிப்பின் தொடங்கினோடனே காணக்கூடிய உலகம் மட்டும் தான் புரிஞ்சுக்க கூடாது. நான் டைமென்ஷன்ஸை குறிச்சு எடுக்கும்போது இந்த காரியம் எடுக்கிறேன். சிருஷ்டிப்பு தொடங்கும் போது எப்படி தொடங்குன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அந்த காரியத்தை தியாஃபனியில பார்க்கும்போது நான் அந்த காரியத்தை சின்னதா டச் பண்றேன். கவனிங்க, நல்லா கவனிங்க, நான் சொல்றதை கவனிங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க முதலாவது சரீரங்கள், இந்த பூமியில இருக்கிற நம்ம பாக்குற எல்லா சரீரங்கள் தான் முதல் கண்டெய்னர், ஃபர்ஸ்ட் இந்த ஆத்மாவை வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பாகம் அந்த பூமியில இல்லைங்களா? அப்ப மிருக ஜீவனுக்கு தனியா இருக்குது, மனுஷனுக்கு தனியா இருக்குது. அதுக்கப்புறம் தாவரங்களுக்கும் தாவரங்களுக்கு, அதாவது அன்மூவபிள் இருக்கு, அந்த கிரியேச்சர்ஸ்க்கு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கெல்லாம் இருக்குது, நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்குள்ள தேவன் ஒரு வேலைக்காக இந்த பூமியில அது எல்லாத்தையும் வைத்தார் அப்படின்ற காரியத்தை குறிச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 2வது தான் தியாஃபினி. அந்த தியாஃபினி கூட டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னா வசிக்கிற கூடாரம். அதெல்லாம் இங்க வாட்சம் இல்லைங்களா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அது குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. அதுதான் தியாஃபினி. நான் வந்து நோட்ஸை வந்து அதிகமா வாசிக்கிறதுல, நோட்ஸை இம்பார்ட்டன்டான விஷயத்த மட்டும் நோட்ஸ் வாசிக்கிறேன். நான் நோட்ஸ் வாசிச்சா ரொம்ப நேரம் ஆயிடும், 2-3 hours ஆயிடும். அவ்வளவு நோட்ஸ் இருக்கு. நான் ஃபாஸ்டா எல்லா விஷயங்களும் சொல்றேன். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னு சொன்னா நான் பின் பண்றேன், வேணா வாங்கிக்கோங்க இந்த செய்தி நோட்ஸ். நீங்கள் இந்த விஷயத்த ரெஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸா இருக்கும் இல்லைங்களா? இல்லைன்னா உங்களுக்கு அது புரியாது. எல்லாமே தீர்க்கதரிசி சொன்ன நோட்ஸ்ல இருந்து நான் ஒரு டைட்டில்ஸை மட்டும் வாட்சி அந்த செய்திக்கு நேரம் கடந்து போலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் லாஸ்ட்டுக்கு அந்த காரியத்தை குறிச்சு போதும். 2வது தியாஃபினினா என்ன? நான் ஆல்ரெடி நான் பேசின விஷயங்கள் நான் யூடியூப்ல போட்டிருந்தேன். அந்த காரியத்தை குறிச்சு எகைன் சின்ன ரீகால் மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. தியாஃபினி மீன்ஸ் என்ன? தியாஃபினினா என்னங்க? ஆவிக்குரிய அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? நான் அந்த காரியத்தை குறிச்சு எல்லாம் காட்டினேன், நான் போட்டிருந்தேன். தியாஃபினி பாருங்க, அதுக்கு ஒரு சின்ன லைனை காட்டுறேன் உங்களுக்கு. தியாஃபினி என்ற வார்த்தை, தியாஃபினின்ற வார்த்தை பூமிக்குரிய வார்த்தை தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தியாஃபினி ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் கிரீக் தியோஃபினியா, அதாவது மீன் அப்பியரன்ஸ் ஆஃப் காட்னு அர்த்தம். அப்பியரன்ஸ்னா என்னங்க? தோற்றம், வெளிப்படுதல் அர்த்தம். தேவனை வெளிப்படுத்துகிற விதம், சாயல். தியோஃபினின்னு சொன்னா, தியோஸ் சொன்னா என்னன்னு சொன்ன? தியோஸ் காட்னு அர்த்தம். எல்லாம் சொன்னா இல்லைங்களா? தியாலஜின்னு படிக்கிறமா இல்லைங்களாங்க? நான் திரும்ப ஒரு டைமே சொல்றேன். யூடியூப்ல ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, பிரதர் ஞாபகமே இல்லையா, நீங்க ஒரு டைமே சொல்றீங்க, நீங்க மறந்துடுறாங்களா அப்படின்னு கேக்குறாரு. பாத்துக்கோங்க. ஆமா, தியோஃபினி அப்படின்னா, தியோஸ்னா என்னங்க? காட், காட் அப்படின்னு அர்த்தம். தியோஃபினியா பினோமினா, பினோ அப்படின்னு சொன்னா தியோஃபினினா ஒரு சாயல் அப்படின்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அது கீழே பாருங்க, ரெஃபர்ஸ் டு அப்பியரன்ஸ் ஆஃப் எ deity to a human, அதாவது ஒரு மனுஷனுக்கு தெய்வீகம் வெளிப்படுத்தப்படுகிற வழி அப்படின்னு சொல்லலாம் அது இல்லைங்களா? ஆர் டு a divine disclose அப்படின்னா தெய்வீகம் ஓபன் ஆகுது. டிஸ்க்ளோஸ்னா ஓபன் ஆகுது, தெய்வீகம் திறக்கப்படுதல். அதான் தியாஃபினி, ஒரு சாயல்ல திறக்கப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது கீழே இதுக்கான வார்த்தைகள் நான் சொல்லலாம். இதுக்கான வார்த்தைகள் தியோஃபன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்குது. கவனிங்க, புதிய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டுச்சு? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு. அப்ப அந்த புதிய ஏற்பாட்டுல வார்த்தைகள், இந்த தியோஃபனின்ற வார்த்தைகள்
பொதுவாலும் கிரீக் மித்தாலஜில யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள் தியோஃபனின்றது. கிரீக் மித்தாலஜில வந்து ஒடிசி, இலியட்னு 2 புராண கதைகள் இருக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி. அதுல இருக்கிற கடவுள்களுக்கு இந்த தியோஃபனின்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த வடிவத்துல அந்த வகையில பைபிள்ல அது யூஸ் பண்ணப்படல. பைபிள் ஒரு பிரத்யேகமான வழியில இந்த தியோஃபனின்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் இங்க வாசிக்கிற பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. நான் அதுதான் இங்க சொல்றேன். ப்ராபப்ளி இங்க கீழே இது எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்றேன். The term theophany has acquired a specific usage for Christians and Jews with the respect to the Bible. அப்படின்னா மேல நான் வாசிக்கலாம் அந்த காரியத்தை. This term has been used to refer to appearance of gods in the ancient Greek and Near Eastern gods religions. அப்படின்னா கிழக்கு தெய்வங்களுக்கு கடவுள்களுக்கு யூஸ் பண்ற கிரேக் தான் அந்த காலத்துல உலகத்தின் மொழியா இருந்துச்சு. அங்கிருந்து எழுதப்பட்ட அந்த புராணங்கள்ல இந்த தியோஃபனின்ற வேர்டு அந்த கடவுளுக்கு யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனாலுமே கிறிஸ்தவ உலகத்துல அப்படி யூஸ் பண்ணப்படல. நம்ம நினைக்கிற மாதிரி யூஸ் பண்ணப்படல. அது தெய்வீகத்தை வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. அதான் இங்க நான் எடுத்து காட்டுறேன். The term theophany has acquired a specific usage for Christians and the Jews with the respect to the Bible. பைபிள்ல ஒரு மைமை பொருந்தின நிலையில இது வந்து யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. It refers to the manifestation of God to man. அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது, எப்படி ரெஃபர் பண்ணுதுன்னா தெய்வீகத்துடைய தேவனுடைய வெளிப்படுதல், தேவனுடைய மேனிஃபெஸ்டேஷனா வெளிப்பாடு, தேவனை குறிச்ச வெளிப்பாடு. அந்த மேனிஃபெஸ்ட் தேவன் வெளிப்படுவது. மனுஷனுக்கு எவ்விதமா வெளிப்படுவார் அப்படின்றத சரீரத்துல கிடையாது, ஒரு ஆவியின் ரூபத்துல எப்படி வெளிப்படுவாள் அப்படின்னு ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வெளிப்படுறது எப்படின்றத காட்டுறதுக்காக அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. The sensible sign by which the presence of God is revealed. நான் சொல்றேன், there are only a small number of theophanies are found in the Hebrew Bible. பழைய ஏற்பாட்டுல இந்த தியோஃபனின்ற வேர்ட் இல்ல. பழைய ஏற்பாடு எதுல எழுதப்பட்டிருக்கு? ஹீப்ரூல எழுதப்பட்டிருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுல அந்த வார்த்தை இல்லாம இருந்தாலும் அந்த தேவன் வெளிப்படுத்தப்பட்ட இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பழைய ஏற்பாட்டுல இருக்குது. நான் அந்த இடத்தையும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. as known as the Old Testament. ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல விதமான ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் தியோஃபனிக்கான வழிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். அப்ப தியோஃபனிக்கான இன்னொரு ரூட் இன்னும் காட்டுறேன் பாருங்க. the original ஹீப்ரு பைபிள் எப்படி இருக்குதுன்றத காட்டுறேன். ஏன் நான் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்டா தரேன்னா, இது இப்ப கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பின்பதாக இதை ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த காரியத்தை குறித்து நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. the original biblical term used for the farmer where, அது கீழே பாருங்க, மாரே அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல அந்த காட்சிக்காக, தேவனுடைய சாயலுக்காக, காட்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அப்படின்னா மாரே அப்படின்னா காட்சி, மற்றும் மகாசே அப்படின்றது என்ன? தரிசனத்தை குறிச்சு நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? தரிசன குறிச்சு தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தரிசனம் கொடுக்கிற இடங்களை பைபிள்ல நீங்க பாக்குறீங்க. பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல தியோஃபனின்ற வேர்டு இருக்குது. பழைய ஏற்பாட்டுல தரிசனம் கொடுக்கிற இடங்களை எங்க பாக்குறோம் நம்ம? தேவன் அபிரகாமுக்கு தரிசனமாகின்னு பாக்குறோமா இல்லையா? அப்புறம் பூமிக்குரிய நிலையில அபிரகாம் கிட்ட தேவன் மம்ரேயின் சமபூமியில இறங்கி வந்ததை பாக்குறோமா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து மெல்கிசேதேக்கா இறங்கி வந்ததை பாக்குறோம். மோசே கிட்ட அக்கினி ஸ்தம்ப முச்செடியில வந்ததை பாக்குறோம். மோசே தேவனுடைய முதுக பார்த்தாரு இல்லையா? அதுவும் உடைய தியோஃபனின்ற தீர்க்கதரிசி. அதே போல மனோவாவும் அவருடைய மனைவியும் பார்த்தாங்களா இல்லைங்களா? அதே போல சிம்சோனுடைய தகப்பன்மார், அவன் தான் மனோவா. அதுக்கப்புறம் கிதியோனுக்கு கூட வெளிப்படுத்தப்பட்டதா இல்லையா? இதெல்லாம் வந்து தேவன் மனுஷனுக்கு அப்படின்னா இயல் உலகத்துக்கு காணக்கூடாத உலகத்துலதான் தேவன் கொடுத்த தரிசனம், அப்பியரன்ஸ். அதான் இந்த வார்த்தை நான் சொன்னேன். இஷாயோன்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் தியோஃபனியா புதிய ஏற்பாட்டுல இருக்குதுன்னு சொன்னேன். இரண்டாவது, தியோஃபனின்னு சொன்னா வெறும் ஒரு சரீரத்தை குடிக்கிறது அல்ல. புரிஞ்சுங்க திரும்ப. ஏன்னா நம்ம செய்தியில இருக்கிற அநேக நபர்கள் தியோஃபனினாவே ஒரு சரீரம்ன்றாங்க. அப்படி கிடையாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசுறேன். தியோஃபனின்ற வேர்டு வெறும் ஒரு சரீர வரையறைக்கு உட்பட்டது மட்டும் கிடையாது. அது தேவனுடைய தோற்றம், தேவனுடைய சாயல். தேவன் எவ்விதமாலாம் பழைய ஏற்பாட்டுல வெளிப்பட்டாரோ அது எல்லாமே தியோஃபனியை குறிக்கும். அந்த வகையில தான் அந்த மேகத்தையும் நம்ம தியோஃபனின்னு சொல்றோம். தியோஃபனின்னு சொன்ன என்னன்னு சொன்னேன் நானு? தேவனுடைய சாயல், அப்பியரன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய அப்பியரன்ஸ், தோற்றம், வெளிப்படுற தோற்றம். அப்ப இங்கேயும் வெளிப்பட்டார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சரீரத்துல வெளிப்பட்டார், அக்கினி ஸ்தம்பத்துல வெளிப்பட்டார், மேக ஸ்தம்பத்துல வெளிப்பட்டாரா இல்லைங்களா? அதே போல ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளும் வெளிப்பட்டார். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நல்லா. அதனால இந்த விஷயத்த உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ண நினைக்கிறேன். தியோஃபனின்றது வெறும் சரீரம். ஏன்னா தீர்க்கதரிசியுடைய செய்திகள் அநேக இடங்கள்ல தியோஃபனினா சரீரம்ன்றது மட்டும் சொல்றார். அதனால நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். தியோஃபனினா ஒரு ஆவிக்குரிய சரீரத்தையும் குறிக்கும்,
அதே நேரத்துல மோச இடத்துல அக்கினி ஸ்தம்பத்துல பேசுறது தியாஃபினின்றார். ஏன்னா தியாஃபினா என்ன அர்த்தம்? பொதுவா தேவனுடைய சாயல் அர்த்தம் இல்லைங்களா? ஒரு சரீர வடிவம் கொண்டு வந்தார். நான் அதையே எடுக்கிறேன். முதல் தியாஃபினி எங்கிருந்து வந்துச்சுன்றதை குறிச்சு எடுக்கிறேன். நான் உங்களுக்கு இப்ப எடுக்கிறேன். ஆமே, கவனிங்க நல்லா. தியாஃபினி எங்கிருந்து வந்துச்சுன்றதை குறிச்சு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. பாருங்க என்ன சொல்லப்படுது. முக்கியமான விஷயம். The Bible states that God revealed himself to the man. அப்படின்னா பைபிள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா, தேவன் தன்னை வெளிப்படுத்துற விதமா இந்த தியாஃபினி இருக்குது. மீன்ஸ் மகா இசாயோன்ற வார்த்தை தர்ஷனமா இருக்குது. அதுக்கப்புறம் only occasionally is the state of the mind of the person seeing God describe. அப்படின்னா தேவனை குறிச்சு பார்த்த ஜனங்கள் எவ்விதமா டிஸ்கிரைப் பண்றாங்களோ அதுதான் வந்து இந்த இசாயோன்றது தியாஃபினி. பழைய ஏற்பாட்டுல தேவனை பார்த்த விதங்கள் வெவ்வேறு மனுஷர்கள் பார்த்தாங்களா இல்லைங்களா? யார் பார்த்ததான் நம்ம ரெக்கார்டு இருக்கு. எசேக்கியேல் பார்த்தார், தானியேல் பார்த்தாரா இல்லையா? தானியேல் பார்த்தாரா இல்லைங்களாங்க? அதே போல சகரியா பார்த்தார் இல்லையா? சகரியாவுடைய தர்ஷனத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அதே போல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க அக்கினி சூளையில இருக்கும்போது 4வது நபரா தேவனுடைய சாயலுள்ள நபரா பாக்குறாங்க. இப்போ எப்படி பைபிள் டிஸ்கிரைப் பண்ணுதுன்றத குறிச்சு இங்க சொல்லப்படுது. only occasionally is the state of mind. அப்படின்னா அது எப்படி ஸ்டேட்மெண்ட் மைண்டா வெளிப்படுத்தப்படுதுன்றது. of the person seeing God described. God speaks with Adam and Eve. அதாவது எந்தெந்த இடத்துல இதெல்லாம் தேவனுடைய சாயல் பழைய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்றத ரெக்கார்டு தான் நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. ஆதாம் ஏவாள்கிட்ட வெளிப்படுத்தப்பட்டிருக்காரு. காயின் ஆபேல்கிட்ட பேசும்போது, காயின் கூட தேவன் பேசும்போது அவ்விதமா தான் வந்தார். அதுக்கப்புறம் நோவோடு கூட தேவன் பேசுறார். அபிரகாமோடு கூட தேவன் பேசுறார். மோசேஸோட தேவன் பேசுறார். பர்னிங் புஷ்ல, எரிகிற முச்செடியில பேசுறார். அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா அதுக்கப்புறம் சாமுவேலோட கூட தேவன் பேசுறாரா இல்லையா? சாமுவேலோட பேசுனது இதெல்லாமே அப்படிதான் கிரேக்க வேதாகமத்துல, எபிரேய வேதாகமத்துல இந்த இசாயோன்ற வார்த்தை தர்ஷனம் அல்லது தோற்றம் என்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாமே தியாஃபினிக்கு, புதிய ஏற்பாட்டுல இருக்கிற தியாஃபினிக்குரிய வார்த்தைகள் தான் அங்க அப்படி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சூப்பர் நேச்சுரல் டெர்மினாலஜில நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய தோற்றம்னு சொல்லலாம். ஈப்ரு வார்த்தையில இசாயோன்னு சொல்லப்படுது, கிரேக்க வார்த்தையில தியாஃபின்னு சொல்லப்படுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? இது எப்படி வந்துச்சுன்றத அந்த பேசிக்கா இன்னொரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் சொன்னேன் 3 விதமான சரீரங்கள் சொன்னேன். 2வது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தியாஃபினின்றது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் நித்திய ஆவியா இருந்தார். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தார்? அவரு இட்டர்னல் ஸ்பிரிட், இட்டர்னல் காட், இட்டர்னல் ஸ்பிரிட்டா இருந்தார். அப்படின்னு சொன்னா ஜோயி தேவனுடைய நித்திய ஜீவன் அர்த்தம் இல்லைங்களா? அப்போ நித்திய ஜீவனா நித்திய ஆவியா இருந்தார். அவர் தனக்குள்ள ஒளி அணுக்கள் எதுவுமே இல்லாத காலத்துல அவர் எப்படி இருந்தாருன்னு சொன்னேன். நம்ம டிஸ்கிரிப்ஷனே இல்ல, டிஸ்கிரைபே பண்ண முடியாது, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அந்த ஸ்டேட்ல அவர் இருந்தார். அங்க ஒரு ஆட்டம் கூட இல்ல. ஆட்டம்னா நான் சொன்னேன் அது ஒரு கிரியேஷன். ஆட்டம்னா என்னங்க? அணுன்றது ஒரு கிரியேஷன். அதுமே இல்லாத காலம் ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலம் இருக்கும்போது தேவன் தன் சிந்தையை வெளிப்படுத்தும் சித்தம் கொண்டார். அவருக்குள்ள தாட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு, அவரு சிந்தனைகள் இருந்துச்சு. வெளிப்படுத்தும் சித்தம் கொள்ளும் போதுதான் முதல்ல ஒரு சிந்தையில இருந்து எதை வெளியே கொண்டு வர்றாரு? சிந்தைய வார்த்தையா வெளியே கொண்டு வர்றாரு. முதல்ல அதுதான் வந்து தேவனுடைய லோகோசா, தியாஃபினியா, அதுதான் வந்து குமாரன் சொல்லி பூமியில மனுஷனா வரும்போது அழைக்கப்படுது. அதுதான் தியாஃபினி, ஃபர்ஸ்ட் தியாஃபினி. புரியுதுங்களா? அதான் லாஸ்ட் வீக் சொன்ன ஃபர்ஸ்ட் தியாஃபினின்னு சொல்லி நான் எடுத்தேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப ராஜாவாகிய தியாஃபினின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் லாஸ்ட் வீக் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏன் ராஜாவாகிய தியாஃபினி சொல்லப்படுறாரு? என்னங்க? இல்ல, ராஜாவாகிய தேவன்றதுக்கு சொன்னேன். ராஜாவாகிய தியாஃபினி, ராஜாவாகிய இயேசு. ராஜாவாகிய தியாஃபினின்னு சொன்ன என்ன அர்த்தம்? தியாஃபினிகளுக்கு மீன்ஸ் அவர் என்ன பண்றாரு சொன்னா, அவரை போல இன்னும் ஒரு சில சாயல்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். அப்ப அது எல்லாத்துக்குமே முதல்ல எது வந்துச்சுன்னா தேவனுடைய சிந்தையில இருந்து வந்த லோகாஸ் தான் அந்த முதல் தியாஃபினி. லோகாஸ்னா வேர்ட் கார்டன் அர்த்தம். அது வெறும் வார்த்தையா சத்தமா வரல. எப்படி வரல? வார்த்தையாவும் சத்தமா மட்டும் வரல, ஒரு சரீரத்தை கொண்டு வந்துச்சு. இந்த காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன், காட்டுறேன். இது எப்படி வந்துச்சுன்றத தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க.
இங்க பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, இங்கதான் சொல்றாரு, சிருஷ்டிப்பை பத்தி பேசுறாரு. ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரம் இங்க பாருங்க. நான் சொன்ன அதே விஷயம் தான் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்பொழுது பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, சரீரபூர்வமாக தேவனை எந்த மனுஷனும் காண முடியாது, ஏனெனில் சரீர வடிவில் தேவன் இல்லை. அது இல்லாது அந்த அந்த புரிஞ்சுக்க முடியாது. சரீர வடிவில் தானே, மாம்ச சரீரத்துல தேவன் இல்லை, தேவன் ஆவியா இருக்கிறார். பாருங்கள், பிதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, பிதாவின் ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். முதலாவது யோவான். இப்பொழுது கவனியுங்கள், அங்க வெற்றிடத்தை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொன்னது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் சொல்றாரு. வெற்றிடம்னா வாய்ட் பிளேஸ், எதுவுமே இல்லாத வெற்றிடம், ஸ்பேஸ். அங்க வெளிச்சம் இருக்கவில்லை, லைட் இல்ல. லைட்னா என்னங்க? லைட்டுடைய எலிமெண்ட் தெரியுமா உங்களுக்கு? இந்த லைட்டுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்கு. எல்லா பொருட்களும் எதெல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு, அணுக்களால். அந்த அணுக்களால் உண்டாக்கப்பட்டிருக்கு. அது தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கிறதுனால தான் அது தனித்தனி தனு எலிமெண்டா சொல்லப்படுது இல்லைங்களா? அந்த எலிமெண்டோட பேரு போட்டான்ஸ் சொல்லப்படுது. அந்த போட்டான்ற வார்த்தை தான் போட்டோன்ற வார்த்தையை வந்தது. போட்டோ தெரியுமா? போட்டோ அப்படின்னா என்னன்னா ஒளின்னு அர்த்தம், ஒளியுடைய பிரதிபலிப்புன்னு அர்த்தம். உங்களுடைய ஒளி தான் நான் போட்டோ வச்சிருக்கிறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் போட்டோ, போட்டான்ஸ் என்ற வார்த்தை. அப்போ போட்டான்ஸ் என்ற அந்த அணுக்கள் இருந்தாதான் அந்த ஒளியே வரும். அது கூட அங்க உண்டாக்கப்படாத ஒரு காலம், அது காலம். அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, இந்த மகத்தான இயற்கைக்கு மேம்பட்டவரான ஏகோவா தேவன் எல்லா வெற்றிடத்தையும் எல்லா வெளிகளையும் எல்லா நேரங்களையும் மூடிக்கொண்டிருந்தார். என்றென்றைக்கும் உள்ளவைகளிலிருந்து என்றென்றைக்கும் உடையவராய் இருக்கிறார். சிருஷ்டிப்பின் துவக்கம் அவரே. அதுதான் தேவன். ஒன்றையும் காண முடியாது இருந்தது, ஒன்றையும் கேட்க முடியாது இருந்தது. ஒரு அணுவும் காற்றிலே அசையாது இருந்தது, காற்றே இல்லாத இருந்தது, ஒன்றுமே இல்லாத இருந்தது. ஆனாலும் தேவன் அங்கு இருந்தார். தேவன் தான் பாருங்க, எந்த ஒரு மனிதனும் அதை கண்டதில்லை. இப்பொழுது அதுதான், அது பிதா, அது தேவனாகிய பிதா. இங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு, சிருஷ்டிப்பை ஸ்டார்ட் பண்றாரு. இப்பொழுது கவனிங்கள், அதன் பிறகு சிறிது நேரத்தில் ஒரு வட்ட வடிவத்தில் அல்லது வேறு ஏதோ ஒன்றை ஒரு சிறிய பரிசுத்த ஒளி உருவாகுவதை நான் காண ஆரம்பிக்கிறேன். ஆவிக்குரிய கண்களால் மாத்திரமே இதை காண முடியும். தீர்க்கதரிசி கிரியேஷன் எக்ஸ்பிளைன் பண்றார் பாருங்க. எங்க போயிருக்கிறார் பாருங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மோசேக்கு வெளிப்படுத்தப்படும் போது சிருஷ்டிப்பு எங்க வெளிப்படுத்தப்பட்டுச்சு? ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தான்ற அந்த வெளிப்பாடோட வெளிப்படுத்தப்படுது இல்லைங்களா? இது கொஞ்சம் முன்னாடி போகும்போது யோவான் வரும்போது எதை வெளிப்படுத்தி சொல்றாரு? சிருஷ்டிப்பின் தொடக்கத்துக்கு முன்பதாக இருக்கிற சிருஷ்டிக்கிறதுல தொடங்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லி அது சிருஷ்டிக்கிற இடத்துல இருந்து வார்த்தையான இடத்துல தொடங்குது. நீ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க சொன்னா எரேமியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, அது பூமியும் ஒளிமின்மையும் ஆன அந்த பகுதியை குறிச்சு பேசுது. ஏங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனம் சென்றல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு இல்லையா? அது எப்படி ஆச்சுன்றத எரேமியா 4ஆம் அதிகாரம் பேசுது. நீங்க வாட்சி பாருங்க, வீட்டுல போய் பாச்சு பாருங்க. அப்ப இவங்க எல்லாமே சிருஷ்டிப்பை கொண்டு போய் சிருஷ்டிப்பு எப்படி நடந்துச்சுன்றத இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவன் வெளிப்படுத்தி காட்டினார். ஆனா தீர்க்கதரிசிக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் தேவனுடைய சிந்தைக்குள்ள கொண்டு போய் சிருஷ்டிப்பு, இந்த வானம் பூமி அண்ட சராசரங்களா இல்லாதபடி தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? அங்க தேவன் மாத்திரம் இருந்தார். இன்னும் சரியா சொல்லணும்னா தேவனாகவே இல்லைன்ட்டார். தேவன்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப்னு அர்த்தம், தொழுகைக்குரியது அப்படின்னு அர்த்தம். அதுவே இல்ல, தொழுகைக்குரியவர்கள் இல்ல. அப்ப அந்த காலத்துல எப்பேற்பட்ட ஸ்டேட் இருந்துச்சு, இந்த யூனிவர்ஸ்ல எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள டிஸ்கிரைப் பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்துச்சு அப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, ஆனால் ஆவிக்குரிய கண்களால் மட்டும் காண முடியும். அது கீழே நீங்க வாசிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ
இப்பொழுது ஒரு முழுமையாக சபையாக நாம் பார்க்கிறோம். நாம் மகத்தான ஒரு பெரிய கைப்பிடியா உள்ள கம்பியுள்ள படிக்கட்டு மீதிலிருந்து நின்று கொண்டு தேவன் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வியை நாம் சரியாக அணுகி அவர் எப்படி இதற்குள் அதை கொண்டு வருகிறார் என்பதை காண்போம். இப்பொழுது நீங்கள் ஒருவரும் தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. அடுத்ததாக அங்கே ஒரு சிறிய வெள்ளை ஒளியானது உருவாகிறதை நாம் இப்பொழுது இயற்கைக்கு மேம்பட்ட கண்களால் காண துவங்குகிறோம். எதுவுமே இல்ல, காட கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஒயிட் லைட் மட்டும் வெளியே வருது அப்படின்ற தீர்க்கதரிசி பாருங்க. நாம் இயற்கைக்கு மேம்பட்ட கண்களால் காண துவங்குகிறோம். அது என்ன? வேத மாணாக்கர்களால் அது லோகாஸ் அல்லது அபிஷேகிக்கப்பட்ட ஒன்று அல்லது அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, அங்கதான் லோகாஸ் புறப்பட்டு வருது வெளியே தேவன சிந்தையிலிருந்து. லோகாஸ், அந்த லோகாஸ்க்கு ஒரு பவர் உண்டு. லாஸ்ட் வீக் நான் சொன்னாதான் என்ன பவர்? மாஃபிங் அவரை என்னவெல்லாம் தேவன் நினைக்கிறார் அதுவெல்லாம் மாறக்கூடிய, உண்டாக்கக்கூடிய, சிருஷ்டிக்கக்கூடிய, எந்த தன்மையில வேணாலும் மாறக்கூடிய தன்மை எதுக்கு இருந்துச்சு? லோகாஸ்க்கு இருந்துச்சு. தேவனுடைய சிந்தனை புறப்பட்ட அந்த லோகாஸ்க்கு தீர்க்கதரிசி லோகாஸ் கிடையாது, ஒரு ஒயிட் லைட் என்றார். அதாவது சூப்பர் நேச்சுரல் லைட், நார்மல் லைட் கிடையாது. அது எல்லா இந்த வெளிச்சங்கள்லாம் உண்டாக்கின வெளிச்சம். அது சூரியன் எல்லாத்தையும் உண்டாக்கின வெளிச்சம் அது, இல்லைங்களா? அப்போ அது அந்த லோகாசுடைய அந்த வெளிச்சத்துடைய மூலம் என்ன? சூரியனுடைய வெளிச்சத்துடைய மூலம் நமக்கு தெரியும், இல்லைங்களா? சூரியன்ல ஒளி உண்டாகணும்னு சொன்னா நான் சொன்னேன் 2 விஷயம் நடக்கணும். ஒரு லைட் உண்டாகணும்னு சொன்னா நட்சத்திரங்கள்லாம் ஒளி உண்டாவது இல்லையா, லைட் உருவாவது இல்லையா? ஒண்ணு என்ன நடக்கணும்னு சொன்னா 2 விஷயம் நடக்கணும். அணு பிளவு நடக்கணும், இல்ல அணு இணைப்பு நடக்கணும், இல்லைங்களா? அந்த 2 விஷயம் நடந்தாதான் ஒரு லைட்டு உற்பத்தி ஆகுமா இல்லையா? ஆனா இது ஒளிக்கான மூலம் அது. ஆனா இந்த ஒளிக்கான மூலம் வேர்டு, தேவன சிந்தனை வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இந்த ஒளியை உண்டு பண்ணுச்சுன்ற தீர்க்கதரிசி. பாருங்க, இப்பொழுது பாருங்க என்ன சொல்லப்படுது? ஒரு அணுவும் கூட இல்லாத இருந்த அணுவை உண்டாக்க காற்றுகள் இல்லாத இருந்த போது தேவன் தாமே குமாரனை பெற்றெடுத்தார். குமாரன் வந்தார். அதுதான் பாருங்கள், பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே நான் பெற்றிருந்த மகிமையினாலே என்னை மையப்படுத்தும் என்றார். அது இது தவறா புரிஞ்சு கொள்ளப்படுது. தேவனுடைய சிந்தையிலிருந்து புறப்படும் போது அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமையை கொடுத்து தேவன் வெளியே அனுப்பினார். அதுதான் இங்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரத்துக்கு அப்புறம் 17 அதிகாரம் வரைக்கும் சொல்றாரு, உலகம் உண்டாறதுக்கு முன்னே உண்டான மகிமையினால இப்ப மகிமைப்படுத்துகின்றார். அப்போ திருத்துவத்துடைய 2ஆம் நபரோ 3ஆம் நபரோ அவரு இல்ல, ஒரே நபர் தான். தேவனுடைய நித்திய சிந்தையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட லோகாஸ் அவர் இருந்தார், இல்லைங்களா? அந்த லோகாஸ் இப்ப ஒரு சரீர வடிவத்துக்கு எடுத்துக்கிறார். அதுதான் அவருடைய முதல் தியாஃபினி. தான் இங்க சொல்ற பாருங்க. இப்ப என்ன சொல்ற தீர்க்கதரிசி பாருங்க, இப்பொழுது இந்த சிறிய வட்ட வடிவு ஹாலோ ஒளிவு இதுதான் பில்லர் ஆஃப் ஃபயரா தீர்க்கதரிசியோட தலை மேல வந்துச்சு. பாருங்க, அந்த மேல வந்ததுதான் அந்த ஹாலோன்ற பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய செயின்ஸ்க்கு ரோமன் கேத்தலிக்ஸ் ஹாலோ வரைகிறாங்க, பாத்துருக்கீங்களா? அது டம்மி. அதனால ரியலா ப்ராஃபெட் மேல வந்துச்சு. அது இந்த ஹாலோ ரியலா வந்துச்சு, மோசே மேல ரியலா வந்துச்சு, தீர்க்கதரிசி கிட்ட ரியலா வந்துச்சு. அதான் காட், ரியல் காட். அது யாருங்க? அந்த நபர்களை தேவன் என்ன பண்ணாங்க? அபிஷேகிக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது, இல்லைங்களா? அது ரோமன் கேத்தலிக்ஸ் என்ன பண்ணாங்க? மிமிக் பண்ணி அது என்ன பண்றாங்க? கிமிக் பண்ணி மேல என்ன பண்றாங்க? சும்மா வட்டமா அறிஞ்சிருக்கிறான். பிசாசு எப்பொழுதுமே என்ன பண்றான்? ஏமாத்துறான். ரியலா ப்ராஃபெட்டுகளை மேல வந்துச்சு. அது இந்த காலத்துல தேவன் அவருக்குள்ள வெளிப்பட்டார். மேன் விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க என்ன சொல்லப்படுது. இன்னுமா எதையும் காணவில்லை, ஆனால் இயற்கை மேம்பட்ட கண்களால் ஒரு வட்ட வடிவம் நிற்பதை காண முடிகிறது. அது கீழே அதான் தேவனுடைய குமாரன் லோகாஸ் எல்லாம் நித்தியமாய் இருக்கையில் பிதாவுடைய வாசற் கதவின் முன்னால் அவர் ஒரு சிறிய குழந்தையை போல விளையாடி கொண்டிருப்பதை என் கண்களால் காண முடிகிறது. பாருங்க, இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய மகத்தான காணக்கூடாத இடத்துல ஃபர்ஸ்ட் லோகோஸை வெளியே அனுப்பி ஒரு சின்ன ஒளி என்ன பண்ணுது? ரெடி பண்ணுது. அந்த சின்ன ஒளி தான் சிருஷ்டிப்பை தொடங்க ஆரம்பிக்குது, ஆட்டம்ஸை தொடங்க ஆரம்பிக்குது. நீங்க கீழே வாசிங்க. ரொம்ப ரொம்ப இந்த உலகம் உண்டான அந்த காரியத்தை தீர்க்கதரிசி விளக்குவார். நான் பாக்குறேன் அப்படின்றார். பாருங்க, அப்புறம் என்ன சொல்றாரு? இப்பொழுது அதன் பிறகு கற்பனை காட்சி அமைப்பில் காரியங்கள் எப்படி உருவாக இருக்க போகிறது என்பதை அவர் நினைத்து ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்க போதுன்னு தேவன் சிந்திக்கிறார். என்னவா இருக்க போது, மீட்பின் திட்டம் என்ன இருக்க போதுன்னு சொல்லி தேவன் சிந்திக்கிறார். அவர் கற்பனை பொருளா மாத்த முடியும் தேவனால, நம்மளால மாத்த முடியாது. நம்மளோட கற்பனை பொருளா மாறுமா? தேவனுடைய கற்பனை என்னவா மாறும்? பொருளா மாறும். ஏன்னா கற்பனை பொருளா மாத்தக்கூடிய வல்லமை நம்ம கிட்ட இல்ல. நாம் சர்வ சக்தி உடையவர்கள் அல்ல. தேவன் சர்வ சக்தி மிகுந்தவரா இருக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன கற்பனை செய்கிறாரோ அதை பொருளா மாத்த முடியும். ஆமென். பாருங்க, வெளிச்சம் உண்டாக்கடுவது என்று கூறுவதை கேட்க முடிகிறது. அது கீழே பாருங்க என்ன நடக்குது. சிருஷ்டிப்பை குறிச்சு பேசுறாரு. இது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கீழே வாட்சினா சிருஷ்டிப்பு எப்படி நடந்துச்சு, அந்த வானம் பூமி அந்த சாசனங்கள் எப்படி நடந்துச்சு, அணுக்கள் எப்படி உண்டாச்சு. இன்னைக்கு பிக் பேங் தியரின்னு சொல்றாங்க. பிக் பேங் என்னங்க? பிக்னா பெருசு,
பேங்க்னா வெடிப்புன்னு அர்த்தம். பிக் பேங் தியரினா பெரு வெடிப்பு கொள்கைன்னு அர்த்தம் இல்லைங்களா. 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பிக் பேங் மூலமா தான் இந்த வானம் பூமி என்ன உண்டாக்கப்படுச்சுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. 13.8 கோடி வருஷங்களுக்கு முன்பதாக பிக் பேங் ஒரு அணுவிலிருந்து பெரு வெடிப்பு நடந்துச்சு. ஒன்னொன்னு அப்படியே இது வரைக்கும் வந்துட்டே இருக்குது. இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு பிக் பேங் நடந்தது உண்மை, ஆனா தேவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் வெடிப்பை வெடிச்சாருன்றார். தேவன் தான் ஃபர்ஸ்ட் வெடிப்பை என்ன பண்றாருங்க, வெடிச்சார். அந்த அணுவை உண்டாக்கி வெடிக்க ஆரம்பிச்சாரு. அதான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஒரு ஒரு பிளானட்ஸ் எங்க வைக்கணுமோ, ஒரு கேலக்சிக்கு எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அதை செஞ்சுச்சு அந்த லோகாஸ்ன்றார். லோகாஸ் புரிதுங்க, அதான் சொல்றாரு பாருங்க. பிறகு அவர் கூறுகையில் ஒரு அணு வெடித்து சூரியன் தோன்றி சுழல ஆரம்பிச்சுது. ஒரு அணு பிக் பேங் நடக்குது. இது கீழே நீங்க வாட்சினே வந்தீங்களா தான் சொல்லப்படுது. இது முக்கியமா பாருங்க. இது கீழே அதுதான் சொல்றாரு. என்ன நடக்குது கவனிங்கள். அழகான ஒன்று சூரியன் உண்டாக்கினார். முதலாவதாக ஒரு பெரிய உருகாக்கள் அதிலிருந்து விழுந்தது. இந்த பூமி போன்ற எடை கொண்டதாய். இது எல்லாமே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்து கடைசியில தீர்க்கதரிசி அந்த தியாஃபினியை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்றார். தியாஃபினி அதுதான் ஃபர்ஸ்ட் தேவன் தனக்காய் உண்டாக்கப்பட்ட வெளிப்படுத்தி கொண்ட ஒரு சரீரம். அதான் முதல் தியாஃபினி. அந்த சாயல தான் மனுஷன் ஃபர்ஸ்ட் 1ஆம் அதிகாரத்துல லாஸ்ட் வீக் நான் பார்த்தல, அதே 1ஆம் அதிகாரத்துல நமது சாயலின்படி நம்ம ரூபத்தின்படியே மனுஷன் உண்டாக்குவோமான்னு சொன்னார் இல்லையா. அந்த சாயல் தோற்றம் இல்லைங்களா. இதுதான் வந்து முதல் ஆதாம் ஏவாளுடைய தியாஃபினி. ஆமென். அதான் முதல் ஆதாம் ஏவாளை உண்டாக்குறார் அவருடைய சாயல்ல. அது ராஜாவாகிய தியாஃபினி, இது தியாஃபினிக்கல். ஆமென். தேவ சாயல் தான் அந்த தியாஃபினியா இருந்துச்சு, தேவனுடைய சாயல். இப்ப தேவ சாயல எடுத்து அந்த டுவெல்லிங் பிளேஸ், அதாவது இந்த ஆத்மா தங்கறதுக்கான அந்த சாயல் கொண்ட அந்த சரீரம் ஆவி மனுஷன், முதல் மனுஷன். இரண்டாவது மண்ணான மனுஷன் பூமியோட கூட கனெக்ட் பண்ணும்படிக்கு இல்லைங்களா. ஆதாம் ஏவாள் ஒரே டைம்ல டுவெல் வேர்ல்ட்ல வாழ்ந்தான், 2 உலகத்துல வாழ்ந்தான். 20% சொல்றாரு. ஒரு கிறிஸ்துவன் 2 உலகத்தோடு கூட ஐக்கியப்படுறான், இந்த பூமியோடு கூட ஐக்கியப்படுறான். 6th டைமென்ஷனோட பரிசுத்தாவினால 6th டைமென்ஷனோடு கூட ஐக்கியப்பட முடியும். 6th டைமென்ஷன் பீயிங்ஸ் அவனோடு கூட ஐக்கியப்பட முடியும். ஏஞ்சலிக் பீயிங்ஸ் வந்து ஒரு கிறிஸ்துவனால அக்சஸ் பண்ண முடியும், அவங்களோட கூட பேச முடியும். இப்ப ஏன்னா அதுதான் வந்து நம்ம ஃபார்மர் ஸ்டேட், முன்னாடி இருந்த ஸ்டேட் அப்படிதான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க இல்லைங்களா. இப்ப இந்த பூமியில பண்படுத்த மனுஷன் இல்லைன்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்துல வாசிச்ச அப்புறம் தான் இந்த பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து 16 வகையான மூலக்கூறை எடுத்து, நான் சொன்ன லாஸ்ட் வீக் சொன்னேன் இல்லைங்களா, 16 வகையான மூலக்கூறை எடுத்து ஒரு பாடியை ரெடி பண்ணி ஆல்ரெடி தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட தியாஃபினி அடங்கி அந்த மனுஷனை இதோட கூட இணைச்சார். இந்த முதல் மனுஷன் அந்த வெளியில இருக்கிற வெளிப்புற தோற்றம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது என் சரீரம், இது நான் கிடையாது. நான் உள்ள இருக்கிற மனுஷன் தான் நான். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என் கையின் போது கையை காட்ட முடியும். என் அப்படின்றது தான் நான். புரிஞ்சுங்களா. என் கைனா இது கை, இது என்னங்க கண், காது, இதெல்லாம் சொல்ல முடியுமா. என்னன்றது உள்ள இருக்கிற மனுஷன். அந்த மனுஷன் தான் தேவ சாயல்ல இருந்தா, அந்த சாயல தான் வந்து இழந்துட்டான் பாவத்துக்கு அப்புறம். தியாஃபினி திரும்ப என்ன பண்ணுச்சுங்க, வெளியே போயிடுச்சு, இழுக்கப்பட்டு போயிடுச்சு இல்லைங்களா. அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. மீட்பு முடியும் போது, இந்த ஆத்மா மீட்பு நடக்கும்போது இந்த பாவத்துக்குரிய சரீரம் அழிஞ்சு போய் டெசால் ஆகி திரும்ப இந்த ஆத்மாவோட இந்த தியாஃபினி என்ன பண்றது, இணையுது. 6th டைமென்ஷன்ல போறோம். ஆனா திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது பூமியோட கனெக்ட் பண்றது திரும்ப பூமியோட சரீரம் தேவைப்படுமா படாதா? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? நான் இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பேசிட்டு அடுத்த 3வது சரீரத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன். இந்த தியாஃபினில இருந்து பூமிக்கு வரா இல்லைங்களா. பூமிக்கு வரும்போது இந்த தியாஃபினி 6th டைமென்ஷன் பீயிங், அது காணக்கூடாத உலகத்துடைய உருக்கள் சரீரம். அது இந்த பூமியோட தொடர்பு கொள்ளுமா? கொள்ளாது. அப்ப இந்த பூமியோட கூட தொடர்பு கொள்றது திரும்பவும் வந்து எனக்கு நம்ம சரீரம் தேவையா இல்லையா? எங்க அது? அதான் மைமைன் சரீரம் எங்கிருந்து வந்துச்சு? தியாஃபினியை குறிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆத்மான்றதை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆத்மான ஆவிக்குரிய தன்மை, ஆவியுடைய தன்மை. த அட்ரிபியூட் ஆஃப் ஸ்பிரிட் தான் சோல்னு சொன்னேன் இல்லைங்களா. அட்ரிபியூட்னா என்ன, கண்டதுல என்ன எழுதுறதுன்னா குணாதிசயமா, குணாதிசயம் இல்லைங்களா. பிராணத குணாதிசயனே, ஆத்மனத குணாதிசயனே என்ன ஏனாಗಿದೆ, பிராணவாಗಿದೆ. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்தது பூமியோடு கூட, பூமியில வந்து நம்ம 1000 வருஷம் ஆச்சுல, இருப்போமா இல்லைங்களா. அப்ப பூமியில வாழலாம், பூமியோடு கூட இயல் உலகத்தோடு தொடர்பு கொள்றதுக்கு ஏதுவான சரீரம் தேவைப்படுதா இல்லையா. அதான் 3வது பாகம் மகிமை சரீரம்ன்றத என்னன்றதை குறிச்சு எடுக்கும்போது நான் சொல்றேன். இப்ப இதோட கூட நிறுத்திக்கோங்க. இந்த தியாஃபினி என்னன்றதை குறிச்சு நான் சொல்றேன். இப்ப பழைய ஏற்பாட்டுல எங்கெங்கெல்லாம் தியாஃபினிக்குரிய குணாதிசயங்கள் என்ன, அது என்ன செய்ய வல்லது,
தேவன் எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் அப்படின்ற காரியத்தை குறித்து சொல்றேன். முதல் தியாஃபனி எது? இப்போ லோகாஸ், அதான் வந்து தனக்கான முதல் சரத்தை உண்டு பண்ணி கொண்டார். அதுக்கப்புறம் அப்ரஹாம்கிட்ட வந்து பேசும்போது, அதே போல ஆதாம் ஏவாளோட பேசினார் இல்லையா, அந்த தியாஃபனியில ஒரு சரீர வடிவத்துல தான் பேசினார். புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு சரீரத்தை கொண்டுதான் வந்து பேசினார். இது அதான் நான் பழைய ஏற்பாட்டுல நிறைய வசனங்களை வாட்சி காட்டினேன், நான் நிறைய இடத்துல வாட்சி காட்டினேன். இந்த தூதர்கள் வந்து பழைய பரிசுத்தவான்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தரிசனத்துக்குள்ளா போகும்போது நான் அவரை பார்க்கும்போது மாதிரி செத்தவனை போல பாதப்படியில விழுந்தேன்னு சொல்லப்படுறதும், மனுஷ சாயலுக்கு ஒப்பானவர் வானத்தின் மேகங்களோடு கூட வந்தார் தானியேல சொல்லப்படுறதும், அதே போல தானியேல் 10ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனுடைய கையை போல தொட்டி தூக்கும்படி செஞ்சின்னு சொல்லப்படுறதும், இதெல்லாம் தியாஃபினிகளை குறிச்சு பேசுது. அப்படின்னா காணக்கூடாத உலகத்தின் என்னவா இருக்குது? உருக்களா அது இருக்குது. அது காணக்கூடாத உலகத்தின் சரீரங்களா இருக்குது. பூமிக்குரிய சரீர வார்த்தையினால அதை நம்ம சொல்றோம். புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? இது என்ன, நீங்க திரும்ப வீட்டுல போய் ஆதியாகமத்தின் மீதான கேள்விகளும் பதிலும் 1வது பாகத்தை படிச்சு பாருங்க. ரொம்ப டீட்டெயிலா தீர்க்கதரிசி பேசியிருப்பாரு. நீங்க அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு அது புரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்த பாயிண்ட் நான் போறேன் பாருங்க, கவனிங்க நல்லா. நிழல் மற்றும் நிஜ உருவங்கள். நிழல் அப்படின்றது இந்த பூமியில பாக்குறதெல்லாம் நிழலா இருக்குது, நிஜம் கிடையாதுன்ற தீர்க்கதரிசி. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, நிழல்லாம் என்ன? நிஜத்துடைய ரிஃப்ளெக்ஷன், நிஜத்துடைய ஆமா, அதாவது லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். லைட் கீழே விழுது இல்லைங்களா, அப்ப அதுதான் இங்க சொல்ல ஷேடோ. சரி, ஷேடோ ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, ஷேடோ ஆஃப் த ரியாலிட்டியுடைய ஷேடோ தான் அது. அந்த ஷேடோல வந்து எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண முடியாது, நம்மளால எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியுமா? ரியாலிட்டி எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த பூமியில பாக்குறது எல்லாமே ஷேடோ தான், ரியாலிட்டி கிடையாது. அதாவது தீர்க்கதரிசி சொல்றாரு, முக்கியமான விஷயத்த சொல்ல பாருங்க. தேவனுடைய ஆவிக்குரிய சரீரம், அவர் தேவனை மகத்தான சாயலில் மனுஷன் உண்டாக்கி அதன் பின்னர் அவர் பூமியில வைத்தார். அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. அதான் நான் சொன்னேன், அந்த இடத்துல வாசிக்கிறதுக்கு நோட்ஸ் கிடைக்கல, இங்க சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி, தேவனுக்கே ஒரு சரீரம் இருந்துச்சாம். அதான் முதல் தியாஃபினி. தேவன் ஒரு சரீரம் இல்லாதவராய் இருக்கவில்லை. தேவன், இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார், தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லுது இல்லைங்களா? புரிஞ்சுக்கோ நல்லா. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறாரா, வார்த்தையா இருக்கிறாரா? இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அவர் சரீரம் இல்லாதரா? இல்லை, அவருக்கு ஒரு சரீரம் இருக்குன்றார். சொல்ல புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ஆரம்ப நிலை ஓல்ட் ஸ்டேட் வந்து ஸ்பிரிட் ஃபார்ம் தான். ஆனா சிருஷ்டிப்பை கொண்டு வர்றதுக்கு, சிருஷ்டிக்கிறதுக்கு, மீட்பின் திட்டத்துக்காக தன்னில இருந்து என்ன பண்றாரு, லோகாசை வெளிப்படுத்தி ஒரு சரீரத்தை ஒரு ஃபார்மா கொண்டு வந்துகிறார். புரிஞ்சா உங்களுக்கு? அதான் லோகாசா இருக்கு, காணக்கூடாத உலகத்தின் உயிர் உருவம் முதல் தியாஃபினியா இருக்கிறார் அவர் இல்லைங்களா? அப்ப அந்த தியாஃபினிக்கு ஒரு வல்லமையை கொடுத்தார். அதனாலதான் உலக தோற்றத்துக்கு முன்னே உண்டான கொடுத்த மகிமையினால் நீர் என்ன மகிமைப்படுத்தும், அந்த சரீரத்துக்கு ஒரு வல்லமையை கொடுத்தாரு பாருங்க. அந்த வல்லமை அந்த சரீரத்துல வெளிப்படுத்தப்பட்டுச்சு இல்லைங்களா? இப்ப நான் சொல்றேன், வானத்தை பூமி உண்டாக்குனது யாரு? தேவன் சொல்லி சொல்றோம். தேவன் சொல்லி பிளைனா சொல்லக்கூடாது. எது உண்டாக்குனது? அவர் வார்த்தை தான் உண்டாச்சு. புரியுதுங்களா? வார்த்தைனாலதான் வானம் பூமி உண்டாச்சு. மீன்ஸ் வார்த்தைனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, தேவன் இப்படி சொன்னாரு அது உண்டாச்சுன்றோம். அப்படி இல்ல, தேவன் நித்திய ஆவியா இருந்தார், அவர்ல இருந்து லோகாஸ் வெளிப்படுச்சு ஒரு சரீரம் உருவம் எடுத்துச்சு இல்லையா? இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தை தான் வானம் பூமியை உண்டு பண்ணுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஒரு சினிமேட்டிக் மைண்ட் செட்ல ஒரு இலுஸ்ட்ரேஷன்ல தேவன் இருந்தாரு, பேசும்போது வந்துச்சுன்றோம். அந்த பேசுறது வார்த்தையே ஒரு சரீரமா இருந்துச்சு. அந்த பேசுறதுக்கு முன்பதாக ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருந்தார். இப்ப பேசும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? தேவன் ஒரு மனித உருவகத்துல புரிஞ்சுக்கிறோம். தேவன் ஒரு மனுஷனா இல்ல, மனுஷ உருவத்துல இல்ல, தேவன் இருந்த ஸ்டேட் ஸ்பிரிட் ஃபார்ம். அவருக்கு வெளிப்பட்ட அந்த ஆவிதான் பாடி ஃபார்ம். நம்ம ரிப்பீட்டா புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? திருப்பி புரிஞ்சுக்கிறோம். தேவன் வார்த்தை வந்துச்சு, வார்த்தையிலிருந்து என்ன வந்துச்சு, உலகம் வந்துச்சு. அப்படி கிடையாது, தேவன் ஸ்பிரிட்டா இருந்தாரு, அவருக்குள்ள வார்த்தையை சரீரம் வந்துச்சு, அந்த சரீரத்துல உலகம் வந்துச்சு. இதான் வந்து கரெக்டான ஆர்டர். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, ஒரு சரீரம் இல்லாதவராய் இருக்கவில்லை, தேவன் ஒரு சரீரத்தை உடையவராய் இருக்கிறார். சரீரம் இருக்குது. என்ன சொல்றது? காணக்கூடாத காணக்கூடாத மனவாட்டியின் சரீரம் வேற, ஆனா தேவன் நிச்சயமாவே ஒரு தியாஃபினி அடங்கிய ஒரு சரீரம் இருக்குது அவரு. அதான் சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு மனிதனை போன்றே காணப்படுகிறது, அது ஒரு மனுஷனை போல இருக்குது. ஏன் மனுஷனை போல இருக்குதுன்னு சொல்றாருன்னா, யாரும் அதை பூமியில இருக்கிற ஆட்கள் பார்க்கல. பூமியில இருக்கிற ஆட்களுக்கு புரிய வைக்கிற வகையில ஒரு மனுஷனை போல அது இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனா அதுதான் ஒரிஜினல், அதுல தான் இது வந்துச்சு.
புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம அது பார்க்காததுனால இது அங்க இருக்குதுன்றத காட்டுறதுக்கு அது இல்ல அப்படின்றதுனால என்ன பண்றோம், இத மாதிரி அது இருக்குதுன்றோம். ஆனா அதுதான் ஒரிஜினல், அதுல இருந்து தான் இதெல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சு. அதனால நமது சாயலிலே நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொன்னார். புரிஞ்சா உங்களுக்கு? கவனிங்க நல்லா. இப்ப மோசே அதை கண்டான், மற்றவர்கள் அதை கண்டனர். ஒரு மனிதனை போன்றே காணப்படுகிறது. இதை குறித்து என்னவா இருக்கிறது, இதை குறித்த ஒரு மறு பதிப்பா இருக்கிற, மறுபதிப்புனா இம்ப்ரெஷனா இருக்குது. அதாவது இந்த சரீரம் எப்படி இருக்குதுன்றத குறிச்சு இம்ப்ரெஷன், அதாவது அது என்னவா இருக்குதுன்றத குறிச்சு நம்ம இந்த சரீரம் ஒரு ஷேடோவா இருக்குது. பாருங்க, அது கீழே தீர்க்கதரிசி பாருங்க, பூமியின் மேல உள்ள ஒவ்வொரு காரியமும் அழகும் இனிமையும் பூமியில் அழகு உலகத்தை விட்டு செல்லும் போது இதை பார்க்கலாம் மேம்பட்ட நிலையில் நாம் காத்திருக்கிறவர்களும் மாதிரிகளாகவே இவ்வுலகில் உள்ளதே என்று வேறொன்றுமில்லை. தீர்க்கதரிசி சொன்னார். ஃபர்ஸ்ட் உண்டானது எது? சிருஷ்டிப்புல தேவன சிந்தையிலிருந்து ஃபர்ஸ்ட் வெளிப்படுது. இது அந்த காரியத்தை குறிச்சு வாச்சா வார்த்தை என்னாச்சு? தேவன சிருஷ்டிப்புல கடைசியை சிருஷ்டிப்பு யாரு? என்னங்க? மனுஷன். அதான் முதல்ல தேவன சிந்தையிலிருந்து வெளிப்பட்ட அந்த பாகத்தை தேவன சிருஷ்டிப்பின் கடைசி பாகத்துக்கு சாயலா கொடுத்தாராம். புரிஞ்சியா உங்களுக்கு? முதல்ல தேவன சிந்தையில் வெளிப்படுத்தப்பட்ட லோகாஸ்க்கு ஒரு சாயல் இருந்துச்சு, ஒரு வல்லமை இருந்துச்சு, ஒரு பொட்டன்ஷியல் இருந்தது இல்லைங்களா? அத கடைசியா உண்டாக்கப்பட்டது சிருஷ்டிப்பின் கடைசியா மனுஷன் தான். அந்த மனுஷனுக்கு அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ்ல உயிர்களின் தோற்றத்துல என்ன பண்றான்னு சொன்னா என்ன நடக்குது? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டர்ஸ் அதையும் சொன்னா பரிணாம வளர்ச்சியை குறிச்சு சொல்றாங்க இல்லைங்களா? பரிணாம வளர்ச்சி அப்படின்னா ஒரு செல்ல இருந்து வந்துச்சுன்றாங்க இல்லைங்களா? அது தப்பு, ரைட் கிடையாது, ராங். அது ஏன் அப்படி சொன்னாங்க சொன்னா, ஒரு ஜீவனோடு கூட இன்னொரு ஜீவன் ரத்தத்துல கனெக்ட் ஆகுது, சுவாபத்துல கனெக்ட் ஆகுது சிருஷ்டிப்புல இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள்லயும். அப்ப அப்படி பார்க்கும்போது சிருஷ்டிப்புல தேவன் எல்லா மிருக ஜீவனுக்கான தொடர்ச்சி வச்சிருந்தார். நம்ம சர்ப்பத்தின் அடிச்சுவடியில இந்த காரியத்துல பார்த்தோம். நம்ம சர்ப்பத்தின் அடிச்சுவடில எல்லா மிருக ஜீவன்களுக்கும் ஒன்று தொடர்புடையதா இருந்துச்சு, தொடர்பு கனெக்ட் இருந்தது. இப்போ அதனாலதான் என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னா, நாய்களை ஒரு சில நாய்களோட மேட்டிங் பண்ண முடியுதா இல்லையா? சிங்கத்தையும் புலியையும் சேர்த்து என்ன பண்றாங்க? மேட் பண்றாங்க. ஏன்னா சிங்கத்துக்கும் கரடிக்கு மேட் ஆகாது. அப்படின்னா தொடர்புடைய இனங்கள் பிளட்ல மிக்ஸ் ஆகுது. அதனாலதான் கேட் ஃபேமிலின்னு சொல்றாங்க இல்லைங்களா? பறவைகளுக்கு, புறாக்கள்லாம் ஒரே புறா இருக்குது, புறாக்கள் நிறைய புறாக்கள் இருக்கு இல்லையா? அது ஒரு ஃபேமிலியா பிரிக்கிறாங்க இல்லைங்களா? அனிமல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி நான் அந்த மெசேஜ் அதெல்லாம் எடுத்துருக்கிறேன் பாருங்க. நீங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாமே படைப்புல ஒரு செல்ல இருந்து தேவன் தொடங்கி அப்படியே கொண்டு உயர்ந்த படைப்பாகிய மனுஷன்ல முடிச்சார். கவனிங்க நல்லா. தீர்க்கதரிசி சொல்றாரு, இது எல்லாமே காணக்கூடாத உலகத்துடைய இம்ப்ரெஷன்ஸா இருக்குதுன்றார். காணக்கூடாத உலகத்துல இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ். இப்ப அழிவுக்குரிய ஒரு மரத்தை பாக்குறேன்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அழியாத ஒரு மரம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கள்ள நோட்டை பாக்குறீங்கன்னா நிஜமான ஒரு நோட்டு இல்லாம கள்ள நோட்டு வராது. கள்ள நோட்டு வருமா பிரதர்? உண்மையான ஒரு நோட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி இங்க பூமியில இருக்கிற அழிவுக்குரிய எல்லா விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாம் அழிவுக்குரியது, ஹைபிரிடான ஒரு கிரியேஷன், தாறுமாறான கிரியேஷன்ஸ், இதெல்லாமே தாறுமாறாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் காட்டுற ஒரு நிஜமான ஒரு விஷயம் எங்கேயோ இருக்கணும். இது நிழலா இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி இந்த சரீரம் தான் என்ன இருக்குது? இது நிழலா இருக்குது. இதை காட்டக்கூடிய நிஜம் இங்க ஒண்ணு இருக்குல்ல, அதான் என்னுடைய தியாஃபினி. அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் நான் இதை பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, தீர்க்கதரிசி நம்முடைய சொந்த ஜீவம் ஒரு மாதிரியாக உள்ளது. நம்ம சொந்த ஜீவமும் இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு. கவனிங்க நல்லா. பூமியில இருக்கிற ஒரு செல் உயிரிலிருந்து பூமியில இருக்கிற உச்சகட்ட படைப்பாகிய மனுஷன் வரைக்கும் பரலோகத்துல இருக்கிற நிழலா இருக்குதுன்றார். காணக்கூடாத உலகத்துடைய மாதிரி உருக்களாய் பூமியில இருக்கிற எல்லா கிரியேஷன்ஸும் இருக்குன்ற. கவனிங்களா? அப்போ பூமியில இருக்கிற ஒரு செல் உயிரி பரலோகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கணும், பூமியில பிரதிபலிக்கணும். அதே போல பூமியில இருக்கிற உயர்ந்த படைப்பாகிய மனுஷனும் பரலோகத்துல இருக்கிற உயர்ந்த ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும். எது அது? பூமியில இருக்கிற உயர்ந்த படைப்பு யாரு? மனுஷன். அப்ப மனுஷனும் கூட பரலோகத்துல இருக்கிற உயர்ந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும். எது அது? தேவனுடைய செயல் தான் மனுஷன். தேவன் காணக்கூடாத உலகத்தை ஆளுகிறவரா தேவன் இருக்கிறார். சர்வலோகத்துக்கு ஆண்டவர், பூமிக்கு ஆண்டவனா தேவன் மனுஷன் என்ன பண்ணார்? தான் சாயல்படி படைச்சார். இந்த மனுஷன் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டான். தேவனை பிரதிபலிக்கிறவனா மனுஷன் இருக்கணும். காணக்கூடாத உலகத்தின் ஒரு பிரதிபலிப்பா மனுஷன் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறான் இல்லைங்களா? அதான் வசனம் சொல்லுது, ஒருவனை படைத்தார், பின் ஏன் ஒருவனை படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது, தேவ பக்தியுள்ள சந்ததியை பருமடிக்குத்தானே இல்லைங்களா? காட்லி சீடு சொல்லப்படும் தேவ சந்ததியை, தேவனை போல பூமியில
பூமிக்குரிய இயல் உலகத்தை ஆள்றதுக்காக வச்சார் இல்லைங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், அது நிழற்பட வடிவில் உள்ளது. நிழற்படம் தானங்க, நிழல் படம். அதாங்க போட்டோ. நிழல் படம்ன்றது போட்டோ தான். போட்டான்ஸ் என்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய போட்டான்ஸ் உடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த போட்டோ இல்லைங்களா? நீங்க ரியாலிட்டி. நம்ம எந்த உலகத்துல வாழ்றோம்னா 3 டைமென்ஷன் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த டைமென்ஷன்? முப்பரிமாண உலகம். ஆனா போட்டோன்றது ஒரே பரிமாணம் தான் போட்டோ இல்லைங்களா? போட்டோல 3D கிடையாது. போட்டோ லைட், அதை நீங்க ஃப்ரண்ட் பேக்லாம் திருப்பி எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப உங்களுடைய ஒளி மேல பட்டு வர்ற பிரதிபலிப்பை தான் போட்டோவா எடுக்கணும். அந்த மாதிரி இந்த பூமியே ஒரு ஒண்டியான்ற பரலோகத்துடைய ஒண்டி தான் பூமின்ற போட்டோ அப்படின்றாரு. அப்போ பூமியை நம்ம பார்க்கும்போது சிருஷ்டிப்ப மூல சிருஷ்டிப்பை பார்க்கும்போது பரலோகத்துடைய பிரதிபலிப்பா இருக்கு. அதையும் பிசாசு நீங்க என்ன பண்ணிட்டான்? தாறுமாறு ஆக்கிட்டான். புரிஞ்சவங்க பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. அது புகைப்படிய வடிவில் தோன்றுவதற்கு முன்பு மரணத்தை எடுத்துக்கொண்டு நம் தோன்றின ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளாக நம்ம மீண்டும் பொருத்துகிறதா இருக்குது. ஆமென். அதன் பின்னர் அவருக்கு ஒப்பான உயிர் தெழுந்த சரீரத்தில் வருகிறோம். என்னே அழகு, அழகாய் மட்டுமின்றி உண்மையானதாயும் அவரை போன்றிருப்போம் என்று பயபக்திக்குரியதாய் தேவனுடைய நித்திய வார்த்தையின் சத்தியமா அது இருக்குதுன்றார். இப்போ இந்த சரீரங்களை குறிச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ தியாஃபனின்றது என்ன? திரும்ப சொல்லுங்க, ரீகால் பண்ணுங்க. நான் அந்த காரியத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். தியாஃபனி என்னங்க? தேவனுடைய சாயல்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு அதை போன்ற தியாஃபனிகளை தேவன் என்ன பண்ணாரு? பூமி படைக்கும் போதே படைச்சார் இல்லைங்களா? அது இந்த ஆத்மாவுக்கான ஒரு தியாஃபனி உங்களுக்கு இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மீட்கப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாருக்குமே என்ன இருக்குது? தியாஃபனிகள். அவங்க டுவெல்லிங், இந்த ஆத்மா டுவெல்லிங் பிளேஸ், இந்த ஆத்மா தங்குகிறதான ஒரு ஆலயம், ஒரு இது என்ன பண்ணுது இருக்குது. சரி, இது புதிய ஏற்பாட்டுல எந்தெந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற அந்த ரூட்ஸ் மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எந்தெந்த இடத்துல மட்டும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம முதல் பாக்குற தோற்றம் எங்க இருக்குன்னா, யெகோவா ஈரே அபிரகாம் கிட்ட அவர் வந்தார். அபிரகாம் கிட்ட என்ன பண்ணார்? அவரு மம்ரே சமபூமியில வந்தார். வந்தது தீர்க்கதரிசி கிட்ட 2 கேள்விகள் வைக்கப்படுது. கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்தவர் தேவன் ஆவி மனிதனா, ஆவிக்குரிய விதத்துல வந்தாரா இல்ல மாம்சத்துல வந்தாரான்னு சொல்லி. புரிஞ்சா உங்களுக்கு? அபிரகாம் கிட்ட எப்படி வந்தார்? அவரு மகிமையின் சரீரத்துல அப்படின்னு சொல்றாரு. எப்படி வந்தாரு? தீர்க்கதரிசி கேட்கிறார். தீர்க்கதரிசி கிட்ட ஒரு பைபிள் ஸ்காலர் வந்து கேட்கிறார், இது எப்படி வந்தாரு? அவரு மாம்சத்துல வந்தாரா? மகிமையின் சரீரம் என்ன? புந்து வர்றாரு. 2 விதத்துல வந்தாரா? ஒரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு மாம்ச ரீதியான சரீரத்துல வந்தாருன்றாரு. இன்னொரு இடத்துல என்ன தீர்க்கதரிசி சொல்றாரு? தியாஃபனியில வந்தாருன்றாரு. ஆவிக்குரிய மனுஷனா அவர் வந்தாருன்னு சொல்றாரு. 2 விதத்துல சொல்றாரு. நான் அதை வாசிக்கிற பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. Someone said to me not long ago, said, Billy, do you mean to tell me I was preached on Abraham, those angels that come to him and spoke to him, and I said it was God and 2 angels. அது தேவனா அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி preach பண்ணார். said, do you mean to tell me that was God in a body of flesh? அது தேவன் தான் சரீரத்துல வந்தாரா என்ற மாதிரி கேட்கிறாரு. அவர்கிட்ட கேட்கிறார். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு கீழே அந்த விஷயத்தை சொல்றாரு. I said it sure was. ஷுர்னா அது நிச்சயமா அது அப்படியே இருந்துச்சுன்றார் இல்லைங்களா? இட் வாஸ் நாட் எ தியாஃபனி. அது தியாஃபனி இல்லன்ற தீர்க்கதரிசி. இட் வாஸ் காட். இட் வாஸ் எ மேன் இன் ஃபிளஷ். இட் வாஸ் எ மனிதன் சரத்துல இருக்கிறதா இருக்குது. He was a God. He said, then I want to ask you, how did he got the body? இவர் சரத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? ஏன்னா இவர் வந்து அபிரகாம்கிட்ட வந்து வெண்ணையும் அது கன்றுக்குட்டியுடைய மாம்சத்தையும் சாப்பிட்டாரா இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது தியாஃபனியால அது சாப்பிட முடியாது. தியாஃபனியால சாப்பிட முடியுமா? முடியாது. அது எப்படி வந்து செஞ்சார் அப்படின்றார். இது ஒரு நோட்ஸ் பாருங்க. தீர்க்கதரிசி இன்னொரு காரியத்தை சொல்றாரு இந்த இடத்துல. தியாஃபனி 2வது நோட்ஸ் சொல்றாரு தீர்க்கதரிசி பாருங்க. நீதிமானாகிய அபிரகாம் எனக்கு நல்லுணர்வு தோன்றுகிறது. நீதிமானியாக அபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்த போது இங்க அது கீழே ஆமா சந்தித்த போது நித்திய தேவன் அதை எப்படி அழைப்பது என்று நான் மறந்து போனேன்.
நாம் தியாபினி என்றும் அழைக்கும் சரீரத்தில் வந்தவர். இது கட்டுக்கதை அல்ல, ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. அவர் அபிரகாமின் கூடாரத்துக்கு தூதனை போல வந்து சாராளை குறித்து தீர்க்கதரிசனம் வைத்தது போல அவருக்கு பின்னால் கூடாரத்தில் இருந்த சாராள் நகைத்தாள். தீர்க்கதரிசி ஒரு நோட்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, அது ஒரு இடத்துல தியாபினின்றார், இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, மகிமையின் சரீரம்னு சொல்ல, மாம்சம்ன்றார். மகிமையின் சரீரம்ன்றது நீங்க சொல்றீங்க, மகிமை சரீரம் இங்க சொல்ல. ஒரு இடத்துல தீர்க்கதரிசி தியாபினின்றாரு, இன்னொரு இடத்துல தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, மாம்ச சரீரம்ன்றார், மாம்ச சரீரம்ன்றார். அதனாலதான் கன்றுக்குட்டியுடைய மாம்சத்தை சாப்பிட்டு பாலை குடிச்சாரு, வெண்ணெய் சாப்பிட்டாருன்றார் இல்லைங்களா. ஒரு தியாபினியால சாப்பிட முடியாதுன்றார். ஆனா இன்னொரு இடத்துல தியாபினி தான், அது தேவன் தான்ன்றார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த விஷயம் வந்து ரெண்டு இடத்துல சொல்லும் போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல கன்ஃபியூஸ் ஆவாங்க. கரெக்டா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்காம இருக்கிற பட்சத்துல கன்ஃபியூஸ் ஆவாங்க. தீர்க்கதரிசி இந்த இடத்துல வந்து கரெக்டா என்ன பண்றாரு, யார் இந்த மெல்கிசேதேக் இந்த மாதிரி விஷயத்துல லேட்டர்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு சொன்னா, அங்க இறங்கி வந்தவர் லோகாஸ் தான், இறங்கி வந்ததாங்க தியாபினி தான் இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஆதியாகமத்துல ஆதாம் உண்டாக்கும் போது மண்ணான சரீரத்தை எடுத்து உண்டாக்குனது போல அவர் ஊதும் போது பூமியில இருக்கிற 14 மூலக்கூறுகள் ஒரு சரீரத்தை உண்டாக்குச்சு. அந்த சரீரத்துக்குள்ள அவர் என்றானாராம். சொல்றாரு கீழே சொல்றேன், சரீரத்துக்குள்ள என்ட்ராயிட்டு தான். இப்ப அந்த சரீரத்து மூலமா தான் பூமியில இருக்கிற அபிரகாமோட தொடர்பு கொள்ள முடிஞ்சு, பாலையும் குடிக்க முடிஞ்சு, அபராம் வச்ச மாம்சத்தையும் சாப்பிட முடிஞ்சு. ஆனா உள்ளவர் என்னவா இருந்தார், உள்ளவர் தேவனா இருந்தார், உள்ளவர் தேவனா இருந்தார். வெளியில என்னவா இருந்தார், சரி வெளியில சரீரமா இருந்தார். அந்த சரீரத்தின் உருவாதான் வந்து மெல்கிசேதேக்கா இருந்தார். வெளியில தோற்ற மெல்கிசேதேக்கு தான், உள்ள காட். அந்த சரீர ரீதியில ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அப்ப அந்த பூமியில தொடர்பு கொள்றதுக்கு அப்பயே தேவன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்பயே சரீரத்தை எடுத்து ஒரு சரீரம் உண்டாக்கி வர முடிஞ்சுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவ மரியாள்கிட்ட வரணும். கொஸ்டின் கரெக்டா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றுல கர்ப்பமாகி ஒரு 30 வருஷம் வாழ்ந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து சிறுவில அறையப்பட்டு போனார் இல்லையா? அது இல்லாம டைரக்டா வந்து அந்த மரியாள் வயிற்றுல கர்ப்பமான அந்த ஒரு இயேசுன்ற அந்த சரீரமும் பூமியின் 16 மூலக்கூறுகளால் உண்டாக்கப்பட்டதுதான். அது சிலுவையில் அறையப்பட வேண்டியதுதான் இல்லைங்களா? ஆனா அபிரகாமிட்ட வர்றது வந்தது போல ஒரு சரீரத்தை உண்டாக்கிட்டு அங்கே வந்திருக்கலாம் இல்லையா? இல்லைங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி வரல? இல்ல, அதுக்கு முன்பதாகவே சொல்றேன், அந்த பிளானே இல்லாம இந்த பிளான்ல இருக்கலாம் இல்லையா? என்னங்க, நம்மளுடைய சோதனைக்கு முன்பதாக சோதனையை அவரு செய்யணும். பாவத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சக்தி கொடுக்கறதுனால கிடையாது, பாவத்துக்கான போக்குற வழியும் மட்டும் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க சொன்னா, நான் அதான் லாஸ்ட் வீக் ஒரு காரியத்தை குறிச்சு படிச்சு சூப்பரான விஷயம், நமக்கு இன்னைக்கு பொருந்துற விஷயம். தேவனை எப்பொழுதும் பாவம் மன்னிக்கிறவரவே மனுஷன் பாக்குறானா. எப்படி பாக்குறானா? மன்னிக்கிறவரை மட்டும் பாக்குறானா, பாவத்தில் விடுதலை கொடுக்கிறவரை பாக்குறதே கிடையாதான். அவர் மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்கணும், நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கணும். அவர் மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்கணும், பாவம் செஞ்சுட்டே இருக்கணும். தேவனால பாவத்தில் விடுதலை கொடுக்க முடியும்ன்ற அந்த ஸ்டேட்டுக்கு போறதே கிடையாது. அவர் பாவத்திலிருந்து மன்னிக்கிறார், பாவ பரிகாரி. அதே போல அவர் ரட்சகரா இருக்கிறார். ரட்சிப்புனா என்னங்க, அதனால வெளியே கொண்டு வர்றார், மீட்பரா இருக்கிறார், பழைய நிலையில் கொண்டு வருவரா இருக்கிறார். அப்ப அதுக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணுவார், இனத்தானா வந்தா மட்டும் தான் மீட்க முடியும். எதனால வந்தார் அவரு? இனத்தான் தான் மீட்பு. மீட்புடைய சட்டமே, நான் இனத்தான் மீட்பரை குறிச்சு லாவை குறிச்சு மெசேஜ் எடுத்திருக்கேன் பாருங்க. இனத்தான் மீட்பனால்தான் மீட்க முடியும் இல்லைங்களா? அப்போ நம்மளை போல ஒரு சரீர பிறப்பை எடுத்து ஒரு ஸ்திரீ வயிற்றுல பிறந்து அந்த கஷ்ட வேதனை எல்லாம் பாருங்க, திடீர்னு அபிரகாம் இடத்துல வரும்போது எவ்வளவு வயசு மனுஷன் வந்திருப்பாரு அவரு இல்லைங்களா? ஒரு 30-40 வயசு. அப்ப திடீர்னு 30 வயசை கிராஸ் பண்ணி எந்த வழிகளையும் வேதனைகளையும் இல்லாம சரீரம் பூமிக்கு வந்து அந்த கொஞ்ச நேரம் அபிரகாம் கூட பேசி சந்திச்சு திரும்பவும் அந்த தியாபினி போயிடுச்சு, அந்த சரீரம் திரும்ப டிஸ்பேண்ட் ஆயிடுச்சு. டிஸ்பேண்ட் ஆகி பூமி மண்ணாயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்திருக்கலாம். இது வந்து ஏதோ கிமிக் ஆயிடும். இன்னைக்கு பாக்குற வந்து புராண கட்டுக்கதைகள் ஆயிடும். இன்னைக்கு புராண கட்டுக்கதைகள் அப்படிதானே பேசுறாங்க தானங்க? நம்ம அதான் கிண்டல கேலி பண்றோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்மை போல நம்ம கூட வந்து நம்ம கூட வாழ்ந்து அவருடைய ஒரு நல்ல ஒரு சிறந்த தச்சர், அவரு சிறந்த தச்சர், ஒரு பெர்ஃபெக்டான மனுஷங்க. அவர் செய்யற வேலையில அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். அவர் செய்யற ஒரு தச்சு தொழில் வேலை அவர் கூட ஒரு டேபிள் கொடுத்து அவரை கிளீனா பண்ணுவாராம். புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்படி யோசிக்கிறோம்? 30 வயசு வந்த பின்னாடி 30 வயசுக்குள்ள ஒரு வாழ்ந்த வாழ்க்கைய சொல்றேன் நான்.
ஒரு சிறந்த வேலையை செய்யறாரு. அவ்வளவு கடினமா வேலை செஞ்சாராம். அவரோட உடம்பு அப்படி இருக்குமா, இயேசு கிறிஸ்துவோட உடம்பு வேலை செஞ்சு 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 தன் பிள்ளைய தன்னுடைய சகோதரர்களை காப்பாத்துறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே இல்லைங்களா. அவர் சிறு வயதுல யார் மரிச்சு போனது? யோசேப்பு போய் மரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எத்தனைங்க 3 சகோதரர்களையும் காப்பாத்தணும். அதுக்கப்புறம் சகோதரிகள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சகோதரி இருந்தாங்களா இல்லைங்களாங்க? 30 வயசுலதான் அவர் என்ன எதுக்கு ஏன் இந்த ஊழிய காலத்துக்குள்ள வராரு. அதுக்கு முன்பதாக வரைக்கும் பாதுகாக்கிற வேலை யாருது? இயேசு கிறிஸ்துவுக்கு. குடும்பத்துடைய சேஷ்ட புத்திரன் அவர் தான். ஆனா சேஷ்ட புத்திரன் அந்த குடும்பத்துக்கு சேஷ்ட புத்திரன் வரல. அதனால 2வது 3வது குமாரனுக்கு யோசேப்புன்ற பேர் வருது. இயேசுவின் பேர் இருக்கு. இயேசுவின் பேரு எப்பொழுதுமே குடும்பத்துடைய முதல் குமாரனுக்கு பேர் வைக்கப்படும், தகப்பன பேர் வைக்கப்படும். பைபிள் அது பேட்டர்ன். ஆனா இயேசுக்கு அந்த பேர் வைக்கப்படல. ஏஞ்சல் வந்து ஆல்ரெடி இயேசுன்ற பேர் ஜோஷுவான்ற பெயர் இடுவாங்கன்னு சொல்லப்பட்டுருச்சு. அடுத்து குமாரனுக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. யாருங்க? யோசேப்பும் மரியாளும் வைக்கிறாங்க, யோசேன்ற பேர் வைக்கிறாங்க. இப்ப இந்த குடும்ப தலைவன் தான் அடுத்த அந்த குமாரன் தான் குடும்பத்தை கொண்டு போகணும். எல்லாத்துக்குமே வேலையா ஒரு மனுஷனா வாழ்ந்தார், மனுஷனா ஜெயிச்சார். ஒரு பிசினஸ்லயா இருக்கட்டும், வேலைகளா இருக்கட்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது, நார்மலா வரும்போது, எங்க வீட்டுல இருக்கிற டைனிங் டேபிள் இவன் தானே பண்ணுது, இவன் சொல்றது நாங்க எப்படி கேட்கறது? எங்க வீட்டுல இருக்கிற வாசக்கால் இவர் தானே பண்ணுது, நாங்க எப்படி கேட்கறது? புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க வீட்டுல இருக்கிற சோஃபா யார் பண்ணுது? இவன் பண்ணுது, எப்படி கேட்கறது? ஆனா அவர் பெர்ஃபெக்டான வேலைக்காரரா இருந்தார். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு காட்டுறதா ஏன்னா மாம்சத்துல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ஒரு ஸ்திரீயோட வயிற்றை எடுத்து கொண்டு வந்தார். புரிஞ்சுக்கோங்க. அப்போ அபிரகாம்கிட்ட வந்தது ஒண்ணு தியாஃபனி, அதுதான் வந்து காட்ஸ் வேர்டு. நான் சொன்னேன் தேவனுடைய மூலநிலை. அதுல இறங்கி வந்து பூமியில இருக்கிற சரத்துல இருக்கிற 14 மூலக்கூறுகளை ஆதாம் எப்படி படிச்சாரோ, பூமியின் மண்ணை எடுத்து படிச்சாருல, அது மாதிரி 3 தூதர்களுக்கு அப்படி ரெடி பண்ணாராம். தேவதி சொல்றாரு. நான் நோட்ஸ் வாட்சா நிறைய நேரம் ஆயிடும், நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அபிரகாமோட சந்திச்சு பூமிக்குரிய மாம்சத்தையும் வெண்ணையும் சாப்பிட்டு திரும்ப டிசல் ஆயிட்டார், டிஸ்மேண்டில் பண்ணிட்டார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா அந்த பர்பஸ் அங்க அபிரகாம சந்திக்கிறதுக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்தார் அந்த இடத்துல. புரிஞ்சு உங்களுக்கு? சரி, அடுத்த விஷயம் பாருங்க. அடுத்தது நான் சொல்றேன், அடுத்த லைன் மட்டும் காட்டுறேன், கவனிங்க. தியாஃபினியை குறிச்சு இன்னொரு சில விஷயங்கள் நான் காட்டி முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் மற்ற காரியங்களை குறிச்சு நம்ம பார்க்கலாம். கவனிங்க, கொஸ்டின்ஸ் மட்டும். இங்க சொன்ன அந்த விஷயத்தான் பாருங்க. இப்பொழுது நம்முடைய சரீரங்கள் உலகத்தின் 16 வித்தியாசமான மூலக்கூறுகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, நம்ம அறிவோம். அது கீழே முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் சொல்ற பாருங்க. அவர் மகத்தான பிரதான தூதனாகிய மிகாவேல் இங்கே வா என்றார். அவர் வியூ என்று ஊதி அப்பொழுது அதற்குள் அடி வெடித்து வைத்தான். அவர் வலது பக்கத்தில் இருந்த தூதனாக்கி மிகாவேல இங்கே வா என்றார். பின்பு வியூ என்று ஊதி நீ அதற்குள் அடி எடுத்து வை என்றார். பாருங்க, அதுக்கு மேல விஷயத்த மட்டும் வாசிக்கிற பாருங்க. அவரை கரத்தை நீட்டி ஒரு கைப்பிடிய கை நிறைய அணுக்களை எடுத்து கொஞ்சம் ஒளியை எடுத்து அவ்விதமாக அவருக்குள் ஊற்றி வியூ என்று ஊதி ஒரு சரீரம் அதற்குள்ளாக அடியை எடுத்து வைத்தார். அவ்வளவுதான் அபிரகாம்கிட்ட வந்த வழி இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு தீர்க்கதரிசி. பாடி பிளஸ் தியாஃபினின்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாரு, அங்க சோதமுக்கு போய் அபிரகாம்கிட்ட போய் சாப்பிட்டு அவங்களோட கூட ஐக்கியப்பட்டார். தியாஃபினி பிளஸ் பாடி. புரியுதுங்களா உங்களுக்கு? அது கீழே பாருங்க, முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்ற பாருங்க. தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு, இயற்கைக்கு மேம்பட்ட தேவனானவர் முதலில் ஆவியாயிருந்தார். மாம்சத்தில் வெளிப்படுவதற்காக இரண்டாவதாக வார்த்தை என்னும் சரீரமாகிய ஆவிக்குரிய சரீரத்தில் தியாஃபினியில் தோன்றினார். வம்சத்துல வெளிப்படுறதுக்கு முன்பதாக தியாஃபினியில் தோன்றினார். மெல்கி சேதேக்காக அபிரகாமை சந்தித்த போது இவ்விதமான சரீரத்தில் இருந்தார். அவர் தியாஃபினி உருவில் இருந்து கர்த்தருக்கு சித்தமான சில நிமிடங்கள் அதை பார்ப்போம். தியாஃபினி எனும் சரீரம் தியாஃபினி சரீரத்தை நீங்கள் பார்க்க முடியாது, ஆயினும் அதை நீங்கள் காண முடியாது. அது டெலிவிஷனை போல இன்னொரு பரிமாணத்தில் உள்ளது. ஆல்ரெடி இவங்க சொல்லிட்டாங்க. அதை வந்து வெளியில எங்கேயோ இருக்கிற ஒளியை கொண்டு வரதுக்கு இந்த டெலிவிஷன் யூஸ் ஆகுது. அந்த மாதிரி தியாஃபனின்றது அப்படிதான் இருக்குது, வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிற அந்த பார்ட்டா இருக்குது அப்படின்றாரு. அப்போ அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இது என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தம்முடைய ஊழிய காலத்தை தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர் உரிமையோடு கூறுவது போல தம்முடைய மகத்தான உருவில் வெளிப்படுத்தி தம்முடைய பிரசனத்தை நிரூபிக்கிறார். இப்போது அவர் ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார், பிறகு அவர் என் மார்பே உருவத்தில் வருகிறார், தோற்றத்தை மாற்றிக்கொள்றார். ஒரு காலத்தில் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வரார். பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயம், அவருடைய குமாரர்கள் இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரெண்டா தீர்க்கதரிசிங்க சொல்றார். இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரெண்ட் என்ன? இயேசு கிறிஸ்து ஏன் எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தார்? இயேசு கிறிஸ்து சொல்றாரா, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்தபடியால் ஒருவரும் ஒருவரை குறிச்சு அவருக்கு சாட்சி கொடுக்க தேவை இல்லாம இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சா?
ஆதி முதலில் இருக்கிற எல்லாத்தையும் அறிந்தபடியால் என்ன நடக்க போதுன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சு, எல்லா காரியமும் தெரிஞ்சு. ஆனா நமக்கு அது தெரியல. அவர் மாம்சத்துல வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரெண்ட் என்ன? அததான் இங்க தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஆதாமை போலவும் என்னை போலவும் நீ வந்திருக்கிறாய், நீ சோதிக்கப்படுவதற்காக அவருடைய சிந்தையிலிருந்து நேரடியாக மாம்சமாய் வந்திருக்கிறாய். தீர்க்கதரிசி சொல்றார். நம்ம எப்படி வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாருன்றத ரெண்டு வேறுபாட சொல்றார். தேவனுடைய சிந்தையிலிருந்து டைரக்டா ஒரு ஸ்திரீயுடைய வயிற்றுல மனுஷ இச்சையின் மூலமாக ஆண் பெண் ஆசையின் விருப்பத்தினூடாக ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தோம் நம்ம இந்த ஆத்மா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, இங்கே வாழ்க்கை முடிந்தவுடன் இந்த கூடாரம் அழிந்து போனால் நமக்காக ஒரு கூடாரம் காத்து கொண்டிருக்கிறது, அங்கேதான் போக போகிறோம், அந்த கூடாரத்துக்கு போறன்றாரு. பாருங்க, அது கீழே பாருங்க, ஆதியிலிருந்து நீ தேவனுடைய சிந்தையிலிருந்து என்னமாக இருந்தால் ஒளிய வார்த்தையாக முடியாது என்று தெளிவாக அறிந்து கொள். இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தேவனுடைய ஃபர்ஸ்ட் எண்ணமா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சிந்தையா இருந்து வார்த்தையா மாதிரி வார்த்தையிலிருந்து பூமிக்கு வரணும். புரிஞ்சா உங்களுக்கு? அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, இது தேவனுடைய முன்குறித்தலை நிரூபிக்கிறது. நீ ஒரு எண்ணமாக இல்லாது இருந்தால் வார்த்தையாக இருந்திருக்க முடியாது. முதலில் நீ சிந்தையாக இருந்திருக்க வேண்டும். நீ சோதனையை எதிர்த்து நிற்க ஆவிக்குரிய சரீரத்தின் வழியாக வராமல் வேறு வழியாக மாம்சத்தில் வர வேண்டியதா இருந்தது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் இடத்தில் வரும், அவனை கடைசி நாட்களில் நான் எழுப்புவேன். ஆதியிலே நீ அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். உலகம் அஸ்திபார போடுவதற்கு முன்பே அவருடைய பெயர் ஆட்டுக்குட்டி அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது. பிறகு அதிலிருந்து ஒரு வார்த்தையானார். இந்த தியாபினி ஆவிக்குரிய சரீரத்தில் தோன்றவும் மறையவும் முடிந்தது. அதன் பிறகு அவர் மாம்சத்தில் வந்து உயிர்த்தெழுதலின் மகிமையின் சரீரத்தில் திரும்பவும் சென்று விட்டார். இயேசுக்கு நமக்கு ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றார். ஆனால் நீயோ பாவத்தினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவிக்குரிய சரீரத்தில் பிரவேசிக்காமல் வேறு வழியாக மாம்சத்தில் வந்திருக்கிறாய். அதன் பிறகு இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போன நமக்காக வேறொரு கூடாரம் காத்துக் கொண்டிருக்கிறது, அந்த சரத்தை இன்னும் பெறவில்லை. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? தேவனுடைய சிந்தையிலிருந்து டைரக்டா வார்த்தையின் சரீரம் தியாபினை பெற்றுக்கொண்டு வானத்தை பூமி சிருஷ்டித்து அண்டசலாம் சிருஷ்டித்து அபிரகாமிட்ட வந்து அபிரகாம் மோசே கிட்ட வந்து எல்லார்கிட்ட வந்து எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் மலையாள் வயிற்றுல ஒரு ஜீவ அணுவா சுக்கிராணுன்றாங்களா அணுவா வந்து ஒரு சரீரமா மாறினார். அதனாலதான் பழசு எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வார்த்தை. ஆனா நம்ம அப்படி கிடையாது. தேவனுடைய சிந்தையில டைரக்டா மாம்சமா இல்லைங்களா, சோதனைக்காக வந்தோம். அதான் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம இருக்கிற டிஃபரெண்ட். அதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல், நீயோ பாவத்தினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவிக்குரிய சரத்தில் பிரவேசிக்க. இந்த ஆவிக்குரிய சரம் தான் தியாபினி. இயேசு கிறிஸ்து சிந்தையிலிருந்து தியாபினியா மாறி மாம்சத்துக்கு வந்து திரும்ப மகிமை அடைஞ்சார். நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய சிந்தையிலிருந்து மாம்சமா மாறி சோதனையை ஜெயிச்சு மகிமைக்கு போறோம். தியாபினி போய் தியாபினில மகிமைக்கு போறோம். அதான் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற டிஃபரெண்ட். தீர்க்கதரிசி அப்ப இதுதான் வந்து அதுக்கான ரூட். இயேசு கிறிஸ்துக்கும் நம்ம இருக்கிற டிஃபரெண்ட் ரூட் இதுதான். அப்போ நம்மளும் தியாபினியை பெற்றுக்கொண்டு இருக்குது, நமக்கும் தியாபினி இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கும். அடுத்து தியாபினியை குறிச்சு இன்னும் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் பார்த்து முடிக்கிறேன். நீங்க தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, இந்த தீர்க்கதரிசி இந்த காரியத்தை எடுத்து பேசுறாரு. கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த சிறியாரில் ஒருவனை அற்பமா எண்ணாதபடிக்கு அவருக்குரிய தேவதூதர்கள் தேவனுடைய பரலோகத்தில் என் பிதாவின் பரம சமூகத்தை எப்போதும் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். கனால வாசிங்க, இந்த வசனம் எக்ஸ்பிளைன் பண்றேன். மத்தேயு 18:10 முக்கியமான வசனம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த சிறியாரில் ஒருவரை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப இது சொல்றாரு. அப்போ சிறிய குழந்தைகளுக்கு அவங்களுக்குரிய தேவதூர்கள் இருக்காங்க. நான் எப்பவுமே அப்படிதான் ஜெபம் பண்ணி அனுப்பும் போது இப்படிதான் ஜெபம் பண்ணி அனுப்பேன். என்ன அனுப்புனா, அவனுக்குரிய தேவதூதரை வச்சு பாதுகாத்து வழி எடுத்துங்கன்னு சொல்லுவேன். எப்பவுமே அதான் சொல்லுவேன். நம்ம பாதுகாக்க முடியாது இல்லைங்களா. நமக்கு நன்மையான காரியங்கள், பூமிக்குரிய நன்மையான காரியங்கள் தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். நான் எப்பவுமே டிம்முக்கு ஜெபம் பண்ணி அனுப்பும்போது அப்படிதான் ஜெபம். ஆண்டவரே, அவனுக்கு ஒரு தூதனை வச்சிருக்கிறீங்க, அதான் அவனுக்கான தியாபினி. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அந்த தூதனை வச்சு அவனை பாதுகாத்து எடுத்துங்க. அப்போ ஒரு உலகத்தில் கெட்ட பொல்லாத இன்ஃபுளுன்ஸ் அவன் மேல வரக்கூடாது. அந்த தியாபினுடைய இன்ஃபுளுன்ஸ் தான் அவனுக்கு வரணும். அந்த தியாபினி தான் அவனுக்காக கொடுக்கப்பட்ட, அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட நித்திய வாழ்விடம், அவனுக்காக கூடாரம். தேவனுடைய சிங்காசனத்துல இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள அது இருக்குது இல்லைங்களா. அதுதான் அவனை அந்த தியாபினிலிருந்து அவனை ஃபீட் பண்ணுங்க. அப்போ அந்த தியாபினி இங்க இந்த வசனத்தின்படி எப்பொழுதுமே தேவனுடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கிறதா இருக்குது. இப்ப நான் வாசிக்கிற பாருங்க, தீர்க்கதரிசி இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போது சகோதரன், நீ யாரா இருந்தாலும் நிச்சயமாக பெயர்கள் இல்லை, சிறுகாய். இந்த கொஸ்டின் நான் தீர்க்கதரிசிட்ட கேட்கறாங்க. இதை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்ல பாருங்க. இப்போ இதை குறித்து நீங்கள் 2 விதங்களில் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், நீங்கள் நினைக்கிற அர்த்தம் இதற்கு விளக்கம் தாருங்கள் என்று நீங்கள் கேட்பீர்களானால் இதுதான் இதன் விளக்கம்.
பாருங்க, 2 கொரிந்தியருக்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரம் 15ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் இதில் கூறுகிறது என்னவென்று உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்காக வேறொரு கூடாரம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், காத்திருக்கிறது. கவனிங்கள், மத்தேயு 18:10 வாசிப்பீர்களானால் சிறு பிள்ளைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். சிறு பிள்ளைகளை, சிறு குழந்தைகள் 3 அல்லது 4 வயதுள்ளவர்கள் அவர்களை கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து கொண்டு வராங்க. பிள்ளைகளை, குழந்தைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிள்ளைகள் என்பது பன்மை சொல். ஒரு குழந்தை என்றால் ஒரு குட்டி நபர், ஒரு ஸ்மால் பர்சன், கை குழந்தை அல்ல. அதற்கு 13 வயதுக்கும் இடையே உள்ள பருவம் புரிகிறது. அதான் ஆல்ரெடி சொன்ன யூதர்கள் ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கும்போது அது அவங்க கணக்கு ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 12 வயசுக்குள்ள இருக்கும்போது, 12 வயசுக்கு மேல போகும்போது, அதனாலதான் சிறு குழந்தை ஞானஸ்தானத்தை நம்ம ஆதரிக்கிறது இல்ல. குழந்தைக்கு நாங்க பாவம்ன்றது என்னன்னு தெரியாது. குழந்தை பாவம்ன்றது தெரியுமா? தெரியாது. பரிசுத்த ஆத்மாவா இருக்குது. அவனுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டிய நேரம் வருது இல்லைங்களா? அவன் மாம்ச ரீதியா தகப்பன் தாயில இச்சையின்படி வந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு இன்னும் தெரியாது. ஒரு 12-13 வயசு ஆகும்போது இந்த பூமிக்குள்ள பிரவேசிக்கும் போதுதான் இந்த சரத்துல இருக்கிற சுவாபங்கள் மூலமா அந்த ஆத்மா கவர்ப்பிக்கப்படுதா இல்ல தேவனால கவர்ப்பிக்கப்பட்டு புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரானான்றது தெரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது வரைக்கும் கணக்கு ஒப்பிக்கப்படாது. அதுக்காக அது வரைக்கும் அவங்களுக்கு ரத்தம் பரிந்து பேசுது. அந்த வரைக்கும் அவங்க செய்கிற தவறுகள் எல்லாமே அவங்க ரத்தம் பரிந்து பேசுது. அந்த மாதிரி தவறுகள் கொண்டு போறதுக்கான அந்த கணக்குகளை தேவன் எங்க கேட்கிறாருன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கிறாரு. இது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு கணக்கு கேட்கறதுல குழந்தைகள் ரத்தம் பரிந்து பேசுது. அது மாதிரி சரியான சூழ்நிலையை கொடுக்காம சரியான வழியை லீட் பண்ணாம பேரண்ட்ஸ் நம்ம இருந்தோம்னு சொன்னா அந்த கணக்கு யாரிடத்துல கேட்கப்படும்னா தேவனிடத்துல இருந்து பேரண்ட்ஸ் கேட்கப்படும். ஏன்னா தேவன் இந்த சரத்தை கொடுக்கலங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பிள்ளையை பெற்று நல்லா கவனிங்க, பிள்ளையை பெற்றெடுக்கிறோம்னு சொன்னா என்னுடைய சந்ததியை நான் பெற்றெடுக்கதான் நான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இது பூமிக்குரிய ராங்கான ஐடியா. தேவ சந்ததியை கொண்டு வரணும். சரீரத்தின்படி இது பாவ சந்ததி. இந்த சரீரத்துல இருக்கிறது பாவம். பாவத்துடைய இச்சையுடைய ஆசை விருப்பத்தினால ஒரு சரீரத்தை கொண்டு வர முடியும். அந்த சரீரம் பாவ சந்ததியா பரப்பிக்க முடியும். ஆனா ஒரு சரியான ஒரு நபர், மல்கியா 2ஆம் அதிகாரத்தை புரிஞ்சு கொண்ட நபர் தேவ சந்ததியை கொண்டு வரணும். பூமியில நீங்க ஒரு குழந்தைய மேரேஜ் பண்றீங்க, குழந்தை பெற்றெடுக்கிறீங்களா, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தேவ சந்ததியை கொண்டு வர முடியும். தேவ சந்ததியை எப்படி கொண்டு வர முடியும்னு சொன்னா ஆஸ் யூசுவல் இந்த பூமியில இருக்கிற அனுமதிக்கும் சித்தம் எதுங்க? ஆண் பெண் இணைந்து உருவாகிற சரீரம். அந்த சரீரத்துக்கு ஒரு ஆத்மா வச்சிருக்காரு பாருங்க தேவன். அந்த ஆத்மாவை அந்த சரீரத்துக்குள்ள இணையும். பிறக்கும் போது, பிறந்த பின்னாடி பூமியில வளரும் போது அவங்களுக்கு சரியான வார்த்தையின் அட்மாஸ்பியர் கொடுத்து அவங்க ஆத்மாவை பரலோக சோதனையிலிருந்து ஜெயிச்சு தியாஃபினிக்கு வழி நடத்தணும். ஆமே. அதனாலதான் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு பெண்ணுக்கு 3 விஷயம் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். எதாவது இம்பார்ட்டன்ட்? ஒரு பெண் கற்புள்ளவளா இருக்கணும். கற்பு கண்டதுல என்ன தர இங்கிலீஷ்ல வெர்ஜினிட்டி, கண்ணியத்தை. 2வது காரியம் எது ஜாக்கிரதையா இருக்கணும்? அந்த பெண் தேர்ந்தெடுக்கிற கணவனை குறிச்சு. 3வது காரியம் எதுல ஞாபகம் இருக்கணும்? பெற்றெடுக்கிற குழந்தை சரியான வித்தியாசமாக்கணும். ஒரு சரியான கணவனை செலக்ட் பண்ணிட்டு வித்து தவறா இருந்தா அவன் வேசியா இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? கணவன் சரியான கணவன் சேர்ந்து, ஆனா அந்த கணவனை உண்மையான அந்த ஜீவ வித்து அப்படியே சரீரத்தின்படியும் ஆத்மாவின் படியும். இது ஆத்மாவுக்கு பொருந்தும். ஒரு பெண் கற்புள்ளவளா இருக்கணும். இது அப்போ இது சபைக்கும் பொருந்தும். புரிஞ்சுங்க உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க நோக்கம் எனக்கு ஒரு வாரிசு வேணும். இது இல்லைங்க. இது பூமிக்குரிய பாவ சந்ததியா. நீங்க பேர்பட நபர்களா நல்லவர்களா இருந்தாலும், நம்ம நல்லவர்களா இருந்தாலும் பூமியில மாம்ச இச்சையின்படி உண்டாகிற ஒரு நபரும் பாவ சந்ததி தான் பிறப்பிக்க முடியும். பாவம் தான். ஆனா உண்மையா மறுபடியும் பிறந்த அனுபவத்துல இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த வெளிப்பாடு வரும். குழந்தைய குறிச்சு வெளிப்பாடு வரும். நான் அடிக்கடி எதுக்கு மேரேஜ் பண்றீங்க? அந்த வெளிப்பாடு தான் நமக்கு யாரும் இந்த செய்தியில எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன? நீங்க வசனம் படிச்சு பாருங்க. அதே போல நீங்க பைபிள் வசனம் படிச்சு பாருங்க. சிம்சோனுடைய பெற்றோர் அவனை கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? குழந்தையை வளர்க்க வேண்டிய விதத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. குழந்தைய இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? ஏன்னா அந்த ஆத்மா ஒரு நாள் அதுக்கான ஒரு தியாஃபினிக்குள்ள போகணும். நீங்க சரியா வளர்க்காம இருந்தா அதுக்கு தியாஃபினி இருக்காது. அதுக்கான அந்த மைமையான சரண் கொடுக்கப்படாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சொல்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, இது கீழே இங்கதான் தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. நீங்கள் இப்போது அற்பமா என்னாதபடி எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் உண்மையாகவே அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் தவறாக நடத்துதல் என்பதாகும். இவர்களில் ஒருவனையும் தவறாக நடத்தல், ஒரு பிள்ளையை தவறாக நடத்துதல், அற்பமா இருந்தாலும் தவறாக நடத்தல். நீ திட்டத்தை அடிக்கிறத குறித்து சொல்ல,
வசனம் எப்படி சொல்லுது? அவங்க தவறான வழியில கொண்டு போகாதீங்க. சரியான வழியில, பெற்றோர் சரியான வழியில கொண்டு போகணும். வார்த்தையில அந்த ஆத்மா ஃப்ரெஷ்ஷான ஆத்மா, பாவம் இல்லாத ஆத்மா தானே. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஊழியம் எதனாலதான் வசனம் சொல்றது, பவுல் சொல்றாரு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை, தன் பிள்ளைகளை குடும்பத்தை நடத்த அறியாதவனா இருந்தால், ஏன் அப்படி சொல்லுதுன்னா, சொந்த குடும்பம்ன்றது எதுனா தாய் தகப்பன்மார் கிடையாது, தன் மனைவியும் பிள்ளைகளும். மனைவின்றது தன்னுடைய சாயல் இல்லைங்களா, பிள்ளைகள்ன்றது தன்னுடைய ஃப்ரெஷ்ஷான தேவன் கொடுத்த ஒரு ஃப்ரெஷ்ஷான குழந்தை, ஃப்ரெஷ்ஷான ஆத்மா, பாவம் இல்லாத ஆத்மா. உன்னால பாவம் இல்லாத ஆத்மாவையே சத்தியத்திலையும் உன்னுடைய சாயல இருக்கிற மனைவியையும் சத்தியத்துல நடத்த முடியலன்னா, ஒரு பாவப்பட்ட ஒரு ஆத்மாவையும் உன் சாயல் இல்லாத வேறொரு சகோதரனையும் நடத்த முடியாது. புரியுதா உங்களுக்கு எதுக்காக பவுல் சொல்றாருன்ட்டு? ரெண்டு விஷயம் இருக்கு. மனைவின்றது நம்முடைய சாயல் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய அக்செப்டன்ஸ் இல்லாம ஒரு மனைவி உங்களுக்கு வர முடியாதுங்க. இந்த உலகத்துல சும்மா சொல்லுவாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க பிரதர், அவர் சொன்னார் இவர் சொன்னார், அப்படி கிடையாது. நீ சைன் பண்ணாம இந்த செக் பாஸ் ஆகுமா? ஆகுமா பிரதர்? சும்மா சொல்றது. அந்த நேரத்துல வேணா உங்களுக்கு என்னங்க, நீங்க பார்த்த காரியங்கள், வேறொரு காரியத்தை பார்த்து அந்த பெண்ணை செலக்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கான பலனை நம்ம அனுபவித்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்துல சொல்றாங்க, தவறுக்கு தான் தெரியுமா சின்னது பெரியதுன்னு சொல்லிட்டு, தண்டனைக்கு தெரியாது பெருசு சின்னதுன்ட்டு. என்னங்க சொல்றது புரியுதா அவங்களுக்கு? தவறுக்கு தான் தெரியும் சின்னது பெருசுன்னு சொல்லு, தண்டனைக்கு தெரியுமா பெருசு சின்னதுன்ட்டு. தண்டனைக்கு தவறு மட்டும்தான் தெரியும். தவறுனா என்ன அனுபவிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கான மேரேஜை பத்தி விழிப்புணர்வு நமக்கு இல்லவே இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், போறோம் எல்லாம் தோற்றத்தின்படி பாக்குறோம். அந்த தோற்றம் 5 வருஷமா 10 வருஷமா தோற்றம், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசும். ஒருத்தர் சொல்றாருங்க, வயசானவரு, 40 வருஷம் ஆச்சு நான் சரியா மூச்சு விட்டுன்றாரு. எப்படிங்க? உண்மை. நான் எவனு சொல்ற காட்ட முடியும்? 40 வருஷம் ஆச்சுங்க, அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அப்ப சொல்றாரு, 40 வருஷம் ஆச்சு நான் மூச்சு விட்டு, சரியா மூச்சு விட்டு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? புரியுதா உங்களுக்கு? சகோதரனே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம் எல்லாம். அவனு பவுல் சொல்றாரு, ஊழியத்துல சாகரன்றாரு. சரியான மனைவியை செலக்ட் பண்ணல, அவனுக்கு நம்ம சாகணும். ஒரு உலகத்துல சொல்றாரு, நீங்க சரியான மனைவியை செலக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா, கரெக்டான மனைவியை செலக்ட் பண்ணலன்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா நீ பாதாளத்துக்கு போய் அனுபவிக்க மாட்டீங்க, பாதாளத்தை பூமியிலே அனுபவிப்பீங்க. பாருங்க, இவரு பூமியில அனுபவிப்பீங்க சகோதரி, அவங்களும் ஆமேன்னு சொல்லலாம். அப்போ புரிஞ்சுக்கோங்க நல்லா, அப்படி கிடையாது, பூமியில அனுபவிப்பீங்க பாதாளத்தை. உண்மைங்க நான் சொல்றது. அப்ப அவங்க அதே அப்படி இருக்குன்னா, கொண்டு வர பிள்ளைகள் எப்படி இருக்கும் பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? தவறாக நடத்துதல், ராங் லீடிங்க குறிச்சு சொல்றார் பாருங்க. அது கடைசியில முடிகிற பாருங்க, அவருக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். வேறு வார்த்தைகளை கூறினார், அவர்களுடைய தூதர்கள். எப்பவுமே நான் இதை சொல்லுவேன், ஆண்டவரே அவனுக்குரிய தூதனை வச்சு நடத்துங்க. டெய்லி அந்த காரியம் தான். அதான் நீங்க சொல்லணும். நீங்க உங்க பிள்ளைகளை பாதுகாத்த முடியும், சரீரத்தை பாதுகாக்கலாங்க. சரீரத்துக்கு நீங்க ஏதாவது ஃபீடிங் கொடுக்கலாம். என் பிள்ளை என்னுடைய தோற்றத்துல இருக்கிறேன்னு சொல்லி, உள்ள ஆத்மா யாருது? அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லவே இல்லையே. இந்த என் குழந்தைங்க, என் பையங்க அப்படின்னு சொல்லி, அந்த சரீரம் பாவ சந்ததி, அந்த பாவ சந்ததிக்கு அவ்வளவு கவனிக்கிறேன். அந்த ஆத்மாவுக்கு எந்த ஒரு கவனத்தையும் கொடுக்கறதே கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு ஒரு தியாஃபினி இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு ஒரு தூதன் இருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க நல்லா. பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்ற பாருங்க, அவருடைய தூதர்கள் அவர்களுடைய சரீரங்கள் மரித்தால் அவர்கள் செல்லவிருக்கும் அந்த தூதனை போன்ற சரீரங்கள் பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கிறார்கள். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போன நமக்காக வேறொரு கூடாரம் ஏற்கனவே காத்திருக்கிறது. சரியா? அது ஒரு சரீரம். அந்த தூதர்கள்ன்றது அந்த தியாஃபினியை குறிக்கும். அதனால தீர்க்கதரிசி யார் இந்த மெல்கிசேதேக்கில் சொன்னார், என்ன சொன்னாரு சொன்னா, யூ ஹேர்ட் யுவர் தியாஃபினி, இல்லீங்களா? யூ ஃபீட் ஃப்ரம் யுவர் தியாஃபினி. நாம் எதனால ஃபீட் பண்ணப்படுறோம்? நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த காரியத்தை சொல்றேன். பேதுருட்ட சீஷர்கிட்ட கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. என்ன கொஸ்டின் படிச்சு? மனுஷகுமாரனாகி என்ன ஜனங்கள். இப்ப எல்லாருமே 3 வருஷமா அவருடைய ஊழியத்தை பார்த்தாங்க, 12 பேரும் பார்த்தாங்க. ஆனா யாருமே ஆன்சர் பண்ணல. ஆனா ஒருத்தர் ஆன்சர் பண்ணாரு. என்ன சொன்னாரு? பேதுரு, நீர் ஜீவன்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இல்லைங்களா? பேதுருட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பேதுருவே, மாம்சம் ரத்தம் வந்து வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துல இருக்கிற பிதாவை வெளிப்படுத்தினா. பரலோகத்துல பிதாவை வெளிப்படுத்தல, பரலோகத்துல இருக்கிற பிதா. இவருக்கான ஒரு தியாஃபினி இருந்துச்சு, இவரை ரெப்ரசென்ட் பண்ணுற தியாஃபினி அங்க இருக்குது. அந்த தியாஃபினி எல்லாம் ஃபீட் பண்ணப்படுறார். அதனாலதான் தீர்க்கதரிசி யார் இந்த மெல்கிசேதேக்கு சொல்றாரு, யூ ஹியர்ட் யுவர் தியாஃபினி. நீ எதுல இருந்து கேட்கிறாய்?
உன் தியாபினிலிருந்து கேட்கிறாய். எல்லாராலையும் இந்த வார்த்தை விசுவாசிக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசி அதனாலதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க இங்கிருந்து இங்கிருந்து இந்தியாவில இருந்து ஒரு நாட்டுக்கு பிரஜையா அனுப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இந்த பூமியில இருந்து ரெப்ரசன்டேட்டிவா நீங்க உண்மையா பரலோகத்துல அனுப்பப்பட்டீங்கன்னு சொன்னா, இந்தியாவில இருந்து அனுப்பப்பட்டீங்கன்னா அங்க போய் நீ பேசுற ஒரு வார்த்தையும் ஒட்டுமொத்த இந்தியாவிட வார்த்தைகளா இருக்கும். ஏன்னா நீங்க இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒட்டுமொத்த இந்தியருடைய குரலா அங்க துணிப்பீங்க. 145 கோடி பேருடைய குரலாக துணிப்பீங்க. உங்களை தொட்டா 145 கோடி பேரும் தொடுற மாதிரி இல்லைங்களா? அந்த மாதிரி பரலோகத்துல இருந்து நம்ம இந்த ஆத்மா அனுப்பப்பட்டு உண்மையா பரலோக வாசிகளா இருந்தா அங்க நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருக்குது. அதோடைய ரெப்ரசன்டேட்டிவ் பூமியில நம்ம இருந்தான்னு சொன்னா ஒட்டுமொத்த பரலோகம் நமக்கான நிக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசி இந்த விஷயத்த சொல்றாரு. பரலோகத்தால அனுப்பப்படாதவங்க பூமியில எதுவும் பண்ண முடியாது. அது பாதாளத்துல அனுப்பப்பட்ட ஆவிகளா இருக்கும், தள்ளப்பட்ட தூதர்களா இருக்கும். அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, தள்ளப்பட்ட தூதர்கள், அந்த 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 அதுல செயல்பட்ட ஆவிகள் தான் இன்னைக்கு வருதுன்றார். புரிஞ்சுக்கோங்களா? தள்ளப்பட்ட ஏஞ்சல், ஃபாலன் ஏஞ்சல்ஸ், அதுக்கப்புறம் தேவனுடைய ஆவிகள், உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்னாடியே இருந்த தேவனுடைய தூதர்கள், அந்த ஆவிகள். புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்ப நான் இதை ராங்கா புரிஞ்சுக்காதீங்க, நான் சொல்ற மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. அந்த தியாஃபினிகளை சொல்றேன். ஆமென். அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்ற, நான் முடிக்கிறேன் பாருங்க. இவைகள் விவரிக்க நேரம் இருந்தால் நலவாயிருக்கும், விலக்கி கூற எனக்கு நேரம் வேண்டும். இங்க இது கீழே முக்கியமான சொல்ற பாருங்க. மேலும் இந்த குட்டியினவர்கள் இன்னமும் எந்த பாவம் செய்யாதவர்கள். நீங்கள் பாருங்கள், புரிகிறதா? ஒரு குழந்தை உருவாகி கொண்டிருக்கும் போது, ஒரு குழந்தையின் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி கொண்டிருக்கும் போது அங்கு வைக்கப்பட்டவுடன் பார்த்தீர்களா? முதலில் ஆவியா உள்ளது. ஆவி மாம்சத்தை தரித்துக் கொள்ளும் போது ஒரு சிறிய ஜீவ குருமி மாம்சத்தை தரித்துக் கொண்டு தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் போது கர்ப்பத்தில் உதிர்கிற குழுகுகிற சிறு தசைகளை கொண்டதா இருக்கிறது. பாருங்கள், நமக்கு தெரியும் ஜீவனு ஒரு குதிரை முடியை எடுத்து தண்ணீரில் போடுவது போல மிதந்து அசைந்து கொண்டிருக்கும். ஒரு முடியை எடுத்து தண்ணியில போட்ட மாதிரி அசைந்து கொண்டிருக்கும். ஜீவனும் அப்படிதான் வரும்ன்றார். பாருங்க என்ன சொல்றாரு, எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தொடும்போது அது குதிக்கும். அவிதமாத்தான் ஒரு குழந்தையும் உள்ளது. ஒரு தேவன் என்ன பண்றாரு? பூமியில ஆவி அனுப்புறார். சரீரம் அதான் தகப்பன் தாயுடைய இச்சையினால் ஒண்ணு வந்துச்சு இல்லைங்களா? அங்க இருக்கிற ஆவி தேவன் அனுப்புறார், பூமிக்கு அனுப்புறார். அதான் அந்த உயிர்ன்றோம். ஆனால் அது உலகத்தில் பிறந்து அது முதலில் சுவாசத்தை சுவாசிக்கும் போது அது ஒரு ஜீவ ஆத்மாவாகிறது. மனுஷன் என்னங்க பூமியில ஜீவ ஆத்மாவான சொல்லப்படுது இல்லையா? இல்லைங்களா? மணில உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதினார், அவன் ஜீவ ஆத்மான். அப்ப அது மாதிரி தேவன் இந்த சரீரத்துக்கு அவர் தான் என்ன பண்றாரு? அந்த ஆவிய கொடுக்கிறார். ஆவி ஆத்மா சரீரம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆவியை கொடுக்கும் போதுதான் ஜீவ ஆத்மாவை மாறுறான். ஒரு மனுஷனும் அப்படிதான். அது நம்ம 2வது அதிகாரத்துல வந்த அந்த பேட்டர்ன் படி தான் நம்மளும் இது வரைக்கும் வர்றோம். ஆனா என்ன விஷயம்னு சொன்னா, நமக்கான தியாஃபினி இல்லை இங்க, வெறும் ஆத்மா மட்டும் தான் வருது இங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, அது கீழே தீர்க்கதரிசி சொல்றாரு, முடிச்சா போய் பாருங்க. ஆனால் உலகத்தில் பிறந்த முதல் சுவாசத்தை சுவாசிக்கும் போது ஜீவாத்மாகிறது. ஏனெனில் பூமிக்குரிய சரீரம் உலகத்தில் பிறந்த உடனே அதை ஏற்றுக்கொள்ள வானத்துக்குரிய ஒரு சரீரம், ஆவிக்குரிய சரீரம் ஒன்று உள்ளது. பூமியில வரும்போது அதுக்கான ஒரு தியாஃபினி அங்க இருக்குதுன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் அதற்காக பரலோக கூடாரம் ஒன்று இருக்கிறது. அந்த குழந்தை பூமிக்கு மாம்சத்தில் வெளிவந்தவுடனே அதை ஏற்றுக்கொள்ள ஆவிக்குரிய சரீரம் ஒன்று காத்திருக்கிறது. அந்த ஆவிக்குரிய சரீரம் மாம்சத்துக்குரிய சரீரம் அழிந்து போனவொடனே ஒரு ஆவிக்குரிய சரீரம் மறுபுறத்தில் காத்திருக்கிறது. அதுதான் ஏஞ்சல் என்றார். அதை தான் தியாஃபினி என்ற ஆவிக்குரிய சரீரம். பாருங்கள், அது ஆவிக்குரிய சரீரம் என்று அழைக்கிறோம். எனவே பாவமில்லாத சிறுக்கு பிள்ளைகள் பாருங்கள், இன்னும் பாவம் இல்லை. அவர் தூதர்கள், அவருடைய சரீரங்கள். பாருங்கள், பேதுரு அந்த சரீரத்தில் திரும்பி வந்தபட்டதாய் கருதப்பட்டான். பாருங்கள், காத்து கொண்டிருக்கிற பரலோகத்தில் பரமபிதான சிங்காசனத்தை தரிசிக்கிறவர்களாய் எப்போதும் சமயத்தில் உள்ளனர். என்ன சொல்றாரு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற தியாஃபினி, பாவமில்லாத அந்த சரீரத்துக்கு ஏற்ற தேவ சாயல் அங்க, இந்த ஆத்மாக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருக்குது. அப்போ நம்ம குழந்தைகள் தேவதூதர்களை சொல்ல அவங்களுக்கான சரீரங்களை குறிச்சு சொல்றாரு. இப்ப நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன், மேரேஜை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? குழந்தை பூமி கொண்டு வரும்போது அந்த ஆத்மாக்களும் அதுக்கான தியாஃபினி எக்ஸ்பிளைன் பண்ணேன். பூமியில நம்ம கொண்டு வர்றது என்னதான் சந்ததி, ராஜாவுடைய வம்சமா இருந்தாலும் அது பாவ சந்ததி. பூமியில மறுபிறப்பின் அனுபவத்துக்கு வரும்போது தான் அது தேவ சந்ததி. ஆமென். பாரு, அது கடைசியில ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து
சொன்னது அடுத்த வாரம் வாசிக்கிறேன். பேதுரு விஷயத்தை மட்டும் வாசி முடிக்கிறேன். பாருங்கள், இரவு பேதுரு சிறைச்சாலையில் இருந்தான். அவர்கள் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவான் வீட்டில் ஜெபக்கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தனர். பாருங்கள், கர்த்தருடைய தூதன் அக்கினி ஸ்தம்பம் உள்ளே வந்து ஒளியாக இறங்கி அந்த ஒளி அவனிடம் வந்ததை பேதுரு கண்டபோது சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறதாக நினைத்தான். அது ஒரு ஒளியாய் இருந்தது என்று கூறியுள்ளது. பாருங்கள், ஒருவரே நம்முடன் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கீழே அவர் இறங்கி வந்தார். மேலும் தொல்லையில் அகப்பட்டு கொண்டால் அதே காரியம் சம்பவிக்கலாம். நீங்க வார்த்தையில நம்பி வார்த்தைக்காக ஜீவிக்கும் போது அதே ஏஞ்சல் இன்னைக்கு இறங்கி வந்து நமக்கு விடுதலையாக்கலாம். ஆமென். அது கீழே பாருங்க, இப்போது சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறேன், சொப்பனத்தின் அர்த்தம் என்று பார்க்கலாம் என்று எண்ணினான். பேதுரு என்ன பண்றாரு? இதெல்லாம் நடக்குது, ஏஞ்சல் இறங்கி வராரு, இறங்கி வந்து அவனை விடுதலையாக்குறாரு. இதெல்லாம் ஏதோ சொப்பனத்துல பேதுரு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறார். பேதுருக்கு அப்படியே தெரியுது. ஆனா தூதன் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேதுரு என்ன பண்றாரு? வெளியே வைக்கிறார். இது இல்ல விஷயம். இதுக்குதான் ஒரு விஷயம் இருக்குது. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. இங்க முக்கியமான விஷயம். இதை நடந்த அருகில் செல்லுகையில் அவன் காவலாளர்களை கடந்து சென்றான். இப்போது நம் அருகில் செல்லுகையில் கதவு தானாக திறக்கிறது என்று எண்ணினான். அவன் அடுத்து கதவண்டை செல்கிறான். அது தானாக திறவுண்டது. அவன் நகர வாசல்கள் அடைந்த போது அதுவும் தானாக திறவு கொண்டது. சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறதாக அப்போது நினைத்துக் கொண்டான். அவன் அங்கு நின்ற போது, இப்பொழுது விடுதியாகிவிட்டேன், நான் மார்க் என்ற பேர் கொண்ட யோவான் வீட்டுக்கு ஐக்கியத்தில் கலந்து கொள்வேன் என்றான். விடுதலை ஆக்கி எங்க போறாரு? மார்க்ன்ற வீட்டுல யோவான் வீட்டுக்கு போய் அங்க வந்து கூட்டம் நடந்து கொண்டு அங்க போலான்னு சொல்லி பிளான் பண்ணி போறாரு. பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு இந்த இடத்துல? என்ன சொல்றாரு பாருங்க. அங்க போய் டோர தட்டுறாரு. விஷயத்த சொல்லிடுறேன். டோரை தட்டும் போது எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க ரோடா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர், ரோதையின் தமிழ் சொல்ற ரோடா அப்படின்னு ஒரு சிஸ்டர், நாங்க ரோடா அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து டோரை திறக்கிறதுக்கு வராங்க. பேதுரு தட்டுறாரு, பேசுறாரு. பேசின உடனே இவங்க போய் உள்ள சொல்றாங்க பேதுரு வந்து இருக்கிறார் அப்படின்னும் போது இவங்க சொல்றாங்க, இல்ல அது பேதுரு இருக்க முடியாது. ஏன்னா பேதுரு வந்து கொலை செய்யறதுக்கான அசாசினேஷன், கொலை பண்றதுக்கான சட்டம் ஏற்றப்பட்டுச்சு. காலையில கொலை பண்ணிருவாங்க. பேதுரு செத்துட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேதுருக்காக ஜெபம் பண்ணி சபையை அழுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. பேதுரு வந்து தட்டுறாருன்ன உடனே இவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, பேதுரு மறிச்சிட்டாரு, தியாபினிக்குள்ள போயிட்டாரு. அந்த தியாபினி தான் வந்து தட்டுதுன்னு நினைச்சுட்டான். இங்க சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஜெபம் பண்ணுவது நிறுத்திக் கொள்ளலாம். பேதுரு அங்க இருக்கிறார் என்றால் பாருங்க அது என்ன சொல்லப்படுது பாருங்க. அந்த சிறு பெண் கதவண்டையில் வந்து யார் அங்கே என்று கேட்டால், ஜன்னல் சட்டங்களை திறந்த போது அது பேதுரு. ஏன் பேதுருவாயிற்றே என்றால், எனவே அவள் திரும்ப சென்று, பாருங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள், பேதுரு இருக்கிறார் என்றால், அவன் என்ன திறவுங்கள் என்று கூறினான். அது கீழே பாருங்க, முக்கியமான விஷயத்தை சொல்றார். எனவே என்ன சொல்றார் பாருங்க, உள்ளே வருகிறேன் பாருங்கள் என்றான். எனவே அவன் திரும்பி சென்று கதவண்டையில் இருப்பது பேதுரு தான் என்றான். ஓ, அவர்கள் பேதுருவை அவர்கள் ஏற்கனவே சிரசேதனம் செய்து விட்டார்கள். அது வாசல் அண்டையில் அவருடைய தூதன், பாருங்கள், அவருடைய பரலோக கூடாரம், அவன் அதை பெற்றுவிட்டான். அதாவது இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிக்கப்பட்டது. எனவே அவன் வருவதற்காக பரலோகத்தில் காத்து கொண்டிருக்கிறான் என்றனர். பாருங்கள், இப்போ இது மூலம் என்ன தெரியுதுன்னு சொன்னா, அவங்களுக்கே அந்த வெளிப்பாடு இருந்திருக்குது. என்னன்னா, ஒரு மனுஷன் மரிச்ச பின்னாடி மரிச்சா தியாபினிக்குள்ள போயிட்டு அந்த தியாபினி தான் வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த பைபிள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இடங்கள் இருக்குது. அதான் நான் ஒரு 3 இடம் காட்டினேன். அப்ரஹாம் இடத்தை பார்த்தோம், மம்ரேயின் சமபூமியில வந்த விஷயத்த குறிச்சு பார்த்தோம், இந்திய இடத்தை பத்தி பார்த்தோம், அதே போல பிள்ளைகளை குறிச்சு அவங்களுக்கான தியாபினிகள் இருக்குதுன்றதை குறிச்சு பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல மெல்கிசேதேக்கை குறிச்சு எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் தானியேல் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தானியேலுடைய புத்தகத்துல வந்து அசதியா அனனியா மிஷாவேல் வந்து எங்க போறாங்க, எரிகிற சூளைக்குள்ள போகும்போது 4வது நபரா வருத்துறாரு. அதனாலதான் தேவ சாயல் ஒப்பானவரா 4வது நபரா இருக்கிறார் பாருங்கன்னு சொல்றாரு. அதுவும் ஒரு தியாபினியா இருக்குது. தியாபினின்னு சொன்னோடனே ஆல்ரெடி நான் சொன்னவங்கள தியாபினின்னாவனே வெறும் சரீரம் மட்டும் கிடையாது, தேவன் தன்னை எந்த விதத்துல எல்லாம் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த சாயல்களை குறிக்கிறது. அது பிரத்யேகமா ஒரு சரீரமாவும் இருக்குது, ஒரு உருவமடையும் சரீரமாவும் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் இருக்குது, எனக்குமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்துச்சு. உலகத்தோடு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்த தியாபினி அதுதான். இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த காரியத்தை குறிச்சு தியானிங்க. நான் ஆல்ரெடி தியாபினியை குறிச்சு கொடுத்திருக்கிற செய்தி இன்னும் டீட்டெயிலா கேளுங்க, அதுல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது மகிமையின் சரத்தை குறிச்சு நம்ம பார்த்து முடிக்கலாம். ஆனா ஜெபிக்கலாம், எல்லா கண்களும் முடிச்சு ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாலிபர்களை கூட்டிட்டு வந்து காண செய்த தயவுகளுக்காய் நன்றி. எங்களை நாங்கள் தரைமட்டமா தாழ்த்துக்கிறோம் ஐயா. இந்த நாள்ல மீண்டும் ஒரு சேகத்தாவே இந்த தியாபினிக்குரிய அந்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுத்த தயவுகளுக்காய் நன்றி ராஜா. எங்களுக்கான கூடாரமா இருக்குது, அதை குறிச்சு வெளிப்பாடு இந்த நாள்ல நாங்கள் என்னவா இருக்க போறோம் கத்தாவே. இந்த கூடாரம் அழிந்து போன பின்பதாக, நாங்கள் மறுரூபம் அடைந்த பின்பதாக எந்த விதமான கூடாரத்துக்குள்ள போகிறோம், எங்க ஆத்மா முத்தரிக்கப்பட்ட பின்பதாக அதுக்கான
அந்த கூடாரம் எவ்விதமா இருக்கிறது என்பதை இதனால் வெளிப்படுத்தி கொடுத்தீர். அதற்காக வேதத்தில் இருக்கிற 3 நிழல்கள் மூலம் வெளிப்படுத்தினீர். அதற்காக நன்றி ராஜா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக கர்த்தாவே நீர் எவ்விதமாய் உம்முடைய ஒரு சரத்தை வெளிப்படுத்தி கொண்டீர். அது எவ்விதமாய் வானத்தை பூமியும் அந்த சராசனம் உண்டாக்கினது என்பதையும், அப்பா அங்கு எவ்விதமாய் இருந்தது என்பதையும், அந்த சாயலை பூமியில பிரதிபலிக்கும்படி மனுஷனை உண்டாக்கினீர் என்பதையும், மனுஷன் உம்முடைய சந்ததியாய் இருக்கிறோம் என்பதையும் குறித்து நாங்க பார்த்தோம். அதே வேளை பிசாசானவன் மாம்சத்துக்கு கர்த்தா ஒரு சந்ததியை கொண்டு வந்துட்டான். கர்த்தா அது பாவ சந்ததியா இருக்குது. அதில் மீட்டுக்கொள்ளவே நீர் மனுஷனாய் மீண்டுமாய் கர்த்தாவே கர்ப்பத்துல ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்துல கன்னியாய் உதித்தீர். அதற்காக கூட நன்றி. இதனால அதை குறித்து அநேக வெளிச்சங்களை முத்திரையின் கீழே வெளிப்படுத்தினது தயவுக்காக நன்றி ராஜா. இது நார்மல் கத்தா ஃபுட் கிடையாது கத்தாவே, இது ஈகிள் மீட்டா இருக்குது ராஜா, ஈகிள் ஃபுட்டா இருக்குது. அதான் கழுகுகளுக்கு மட்டுமே இந்த ஆகாரம் புசிக்க உள்ளதா இருக்குது. இந்த கழுகு கூட்டங்களுக்கு இந்த நாள் இந்த செய்தியை கொடுத்த தயவுக்காக நன்றி. இந்த செய்தி இன்னொரு அடி கூட கத்தாவே என்னோட ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை நடந்த சில கிருபையை கூட்டி கொடுத்தீர். அப்பா நாங்கள் அதற்காய் இந்த செய்தி நாங்கள் கேட்கும் போது அந்த தியாபினிக்குள்ளாய் நாங்கள் கடந்து போக வேண்டும் என்பது ஆவல் எங்களுக்குள்ள உண்டாகிறது ராஜா. அதுக்கேற்ற மறுரூபப்படுத்தலுக்கு ஏற்ற செய்தியை கொடுத்த தயவுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் தர மட்டும் தாழ்த்துகிறோம், நாம மட்டும் வெளிப்படுத்தப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஒரு காணிக்கை